இது விஜய் அவர்களுக்கு தெரியுமா நம்முடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி நடக்குதுங்கிறது? தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானே போய் ரகசியமாக சொல்லியிருப்பேன்ல. அவருக்கு தெரியவில்லை. சுற்றி இருக்கும் அதிகாரிகளும் இந்த ஆட்சி போக வேண்டும் என்று தானே நினைக்கிறார். இப்போ விஜய் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்படியே நாம ஆயிடுச்சுன்னா இதுக்கு ஜனங்க பழகிட்டாங்கன்னா இன்னைக்கு எம்எல்ஏங்க காசு வாங்க மாட்டாங்க. அதிகபட்சம் அவங்களுக்கு காசை விட ரீல்ஸில் தான் ஆசை அதிகமாக இருக்குது. நாளைக்கு ஒரு வருஷம் கழிச்சு வர்ற ஒரு மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எப்போ லைசன்ஸுக்கு ஒரு 500 எடுப்பான்னு கேட்டேன். என்னையா போன வாரம் வரைக்கும் வாங்கல, இன்னும் புதுசாக லஞ்சம் கேட்குறேன் ராஸ்கல் அப்படின்ட்டிங்கன்னா எளிமையாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் எதிர்காலம் என்ன? அவர்களோட எதிர்காலம் கேள்விக்குறீங்க. ஊழல் தாங்க வருமானம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இப்போது நடைபெறுகிற சில இந்த சம்பவங்கள் கடந்த ஆட்சியினுடைய எச்சம். இது என்னை கேட்டால் இது இன்னும் ஒரு வாரத்தில் கூட இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற சிவியர் ஆக்ஷன் வருகிற நாளில் அதை சட்டமன்றத்தில் தலைவர் அறிவிப்பார். அப்படியான விஷயம் பின்னாடி நடக்கும். ஆமா, தோல்வி ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வேணும். அதை ஒத்துக்கிற ஸ்ட்ரென்த்து எதிர்கட்சிக்கு கிடையாது. 2.5 வருஷம் தான் ஆச்சு கட்சி. நம்ம ஒரு 75 வருஷம் கட்சி தோக்கடிச்சிட்டாங்களே, அப்படி இன்னுமே அவங்களால ஏற்றுக்க முடியல. பட் சிஎம் வந்து ப்ரெஸ்ஸையை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு, கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லைங்கிறதும் ஒரு உங்கள் மேலே வைக்கக்கூடிய ஒரு பெரிய விமர்சனமாக இருக்கு இல்லையா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுக்கு அதுக்கு கன்வின்சிங் பதில் இருக்குது அவங்களுக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், சிஎம் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மேண்டேட் எங்கேயுமே கிடையாது. கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே ஆட்சியை பிடிச்சிருக்கு கின்னஸ் புக் ரெக்கார்ட்னு சொல்லலாம். அதாவது அவர் மீட்டிங் போடும்போது எல்லாமே அந்த கூடுற மக்கள், பர்டிகுலராக பெண்கள், ஒரு 2-3 மீட்டிங்லேயும் அவருடைய பாப்புலாரிட்டி பெண்கள். உங்கள் விஜய்க்கு, உங்கள் அண்ணனுக்கு, உங்கள் தம்பிக்கு, உங்கள் பிள்ளைக்கு. ஸ்டாலின் அவர்கள் போன வாரமோ என்னமோ நினைக்கிறேன், ஒரு திருமணத்தில் போய் பேசும்போது தன்னை பற்றி என்ன செய்தி வருதுன்றதை முதல்வர் விஜய் படிக்கணுன்ற. நீங்கள் படிச்சிங்களா? இதெல்லாம் தாண்டி என்கிட்டே சொல்கிறாருங்க. ஜூன் 2023 சந்திச்சப்போ என் சக்திக்கு மீறி உழைக்கிறேன், உங்களை மாதிரி ஆளுங்க தான் குறை சொல்லிட்டே இருக்கீங்க. நான் இவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு ஆயிடுச்சு. ஐபேக், உளவுத்துறை, இது போக கட்சி, இவ்வளோ பேரை வச்சு குளத்தூரில் நீங்கள் தோப்பீங்கன்றது ஒருத்தன் சொல்லலையே. உங்கள் அப்பா எங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். ராம்ராஜ் காட்டன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா பிரசன்ஸ் சி ஜோசப் விஜய் ஒரு பேரே வரலாறு. ஸ்பெஷல் டைட்டில் ஸ்பான்சர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. A special birthday celebration. Powered by டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். பூர்விகா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெக் அண்ட் அப்ளையன்ஸ் ஆம்னி சேனல் ரீட்டைலர். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. சார், இப்போ நம்ம எல்இடி ஸ்க்ரீனில் கொஞ்சம் புகைப்படங்கள் வரும். தமிழ்நாடு இதுவரை இருந்த முக்கியமான முதலமைச்சரோட புகைப்படம். அவங்களுக்கு மதிப்பெண் கொடுக்க வேண்டிய வேலை. ஓகே, பார்க்கலாமா? ப்ளீஸ் போடுங்கப்பா. கலைஞர் 5 குறைவா இல்லையா? யோசிச்சு தான் சொல்கிறேன். ஓகே, ஃபைன். அடுத்த புகைப்படம் எம்ஜிஆர் அவர்கள் 6. சரி, இப்போ அவருக்கு 5 சொல்லிட்டு நான் ரீசன் கேட்குற ஐடியாவில் இல்லை. பட் அவருக்கு 5 இவருக்கு 6ங்கிறதுனால அவங்க பார்க்குறவங்களுக்கும் புரிஞ்சுக்கணும். ஏன் அவருக்கு 5 ஏன் இவருக்கு 6? என்னன்னா, நன்றாக நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற்றதில்லை. அதுக்கு என்ன காரணம்னா, பெரும்பான்மை மக்கள் வாக்களித்தது இவர்களின் அறிவுக்காக. அந்த அறிவை பயன்படுத்தி நம்மளெல்லாம் ஏமாத்திருக்காங்கன்ட்டு தான் நான் திமுக அரசை நான் பார்க்குறேன். இவருக்கு அந்த மாதிரி புலமையெல்லாம் இல்லை. இவருக்கு 6 கொடுத்ததற்கு காரணம், இவருக்கு அது போல் புலமையும் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு அறிவு செழுமை என்று சொல்லக்கூடாது. அவங்கள போல் இன்டலெக்சுவலாக இவரை நம்ம பார்க்க முடியும் அந்த ஏரியாவில் இல்லை. ஆமாம். ஆனால் ரொம்ப எளிமையாக பசிச்சவனுக்கு சோறு போடணுன்றதில் தொடங்கி ஒரு எளிய மக்கள் தலைவனாக இருந்ததுனால்தான் இவருக்கு அதனால் இந்த என்னோட தமிழ் புலமையை வச்சு உங்களை ஏமாற்றணுன்ற எண்ணம் இவருக்கு இல்லை. அல்லது என்னோட சூப்பர் ஸ்டார் அப்படின்றத வச்சு ஏமாற்றணுன்ற எண்ணமும் இவருக்கு இல்லை. நல்லா ஆட்சி பண்ணணுன்றதுனால தான் இவர் இந்தியாவிலே இல்லாத போது இவரை மக்கள் முதலமைச்சராக்கிறார். அதனால தான் இவருக்கு ஒரு மதிப்பெண் கூடுது. அடுத்த புகைப்படம் ஜெயலலிதா அவர்கள். நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் இந்த மார்க்கை கேட்குறதுக்கு. 7. ஓ, ஒரு தலைவருக்கு தேவை உறுதி. சில சமயம் அந்த டிசிஷன் தப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அந்த உறுதித்தன்மை தான் ஒரு நல்ல நிர்வாகியாக அவரை அடையாளம் காட்டும். சென்னை சிட்டிக்கு காலையில் ஒரு கமிஷனரு, வெள்ளிக்கிழமை ஒரு கமிஷனரு, திங்கக்கிழமை புது கமிஷனரு. மினிஸ்டரும் அப்படி தான். எனக்கு ஒரு அதிமுக அமைச்சர் சொன்னார், தம்பி காலையில் எந்திரிச்ச உடனே நான் வீட்டிலேருந்து எட்டி பார்ப்பேன், வாசல் அந்த கார்டு இருந்தாங்கன்னா நான் மந்திரி, கார்டு போயிட்டாங்கன்னா நான் மந்திரி இல்லை. இந்த அன்சர்டனிட்டி இருந்ததுனால தான் பயத்தோடு வேலை பார்த்தார்கள்.
அதிகாரிகளுக்கு இந்த வெள்ளிக்கிழமை ஒரு கமிஷனரு, திங்கக்கிழமை புது கமிஷனருன்றது எல்லா அதிகாரிக்கும் தெரிஞ்சதுனால நான் பண்ணுற தப்பை யாராவது சொல்லிடுவான். சொன்னேன்னா என் பதவி நிரந்தரம் இல்லை. ஜனவரி மாதம் ஒரு உளவுத்துறை ஐஜி, மார்ச் மாதம் இன்னொரு உளவுத்துறை ஐஜி, ஏப்ரலில் இன்னொரு ஐஜி. யோசிக்கவே மாட்டாங்க. நீங்கள் இப்போ இந்த அரசையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸ்டாலின் அரசில் சொல்லவே வேணாம். ஒரு தவறான நியமனத்தை பண்ணிட்டாங்க. பண்ண உடனே எல்லாரும் சொல்கிறாங்க சார் இது தவறான நியமனம்ன்ட்டு. இப்போ தானே இங்கே போட்டோம், எப்படி மாற்றுறது? யோ நீ தான் ஏன் சிஎம்மு, நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா மாற்றலாம். தி கமிஷனர் ஆர் தி டிஜிபி ஆர் தி ஐஜி ஒர்க்ஸ் அண்டர் யோர் ப்ளஷர். இவர் தப்பு பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் அடுத்த செகண்ட் அவர் அந்த பதவியில் நீடிக்கக்கூடாது. அந்த உறுதி தான் இவருக்கு நான் 7 மதிப்பெண்கள் கொடுக்கறதுக்கு காரணம். அதே போல் எனக்கெல்லாம் நான் அரசு ஊழியராக இருந்ததால் எனக்கு வருத்தம் உண்டு. 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை ஒரே நாளில் டிஸ்மிஸ் செய்ததில் வருத்தம் உண்டு. பொதுமக்கள் கொண்டாடுனாங்க விஷன். 1.5 லட்சம் பேரை அந்த ஒரு dismiss தன்மை இருக்கு பண்ணும்போது அரசு ஊழியர்கள் மேல பெரிய அபிப்பிராயம் இல்லை நம்ம மக்களுக்கு. அது எவ்வளோ இன்டெலிஜென்ட் டிசிஷன் யோசிச்சு பாருங்கள். நான் அப்போது சர்வீஸில் இருந்ததுனால எனக்கு அது தாங்க முடியாதது. அது எப்படி ஒரு அரசு வேலையை காலைல நோட்டீஸ் போர்டில் பார்த்து 20 பேர் டிஸ்மிஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி செய்யலாமா? தொழிலாளர் உரிமை என்ன ஆகுது இப்படின்னு நான் யோசித்தேன். பப்ளிக் டேட்டா இவனுங்கெல்லாம் பண்ணு சார். என்ன பேச்சு பேசுகிறானுங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனால் இந்த மாதிரி இந்த அம்மாவால் தான் சார் இது முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த சிஎம் செய்வாரா? கலைஞர் செய்வாரா? இல்லை இல்லை, யாரும் செய்ய முடியாது. யாருமே செய்ய முடியாது. இந்தியாவில் வேற இன்னொரு லீடர் செய்ய மாட்டாங்க. இந்தியாவில் யாருமே பண்ணதில்லைங்க. இதோட மோசமான ஸ்ட்ரைக் நடக்கும்போது தான் கெஞ்சுவாங்க போய் பஸ் வந்துருங்க பஸ் இருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு 7 மதிப்பெண். அடுத்த புகைப்படம் ஸ்டாலின் அவர்கள் 2. ரொம்ப கடுமையாக இருக்கும் உங்களுக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு ஆபத்துங்க. ரொம்ப மனவேதனையோடு சொல்கிறேன் நான். குறைஞ்சது எதுவும் போன வாரமோ என்னமோ நினைக்கிறேன், ஒரு திருமணத்தில் போய் பேசும்போது தன்னை பற்றி என்ன செய்தி வருதுன்றதை முதல்வர் விஜய் படிக்கணுன்றாரு. நீங்கள் படிச்சிங்களா? நான் யூடியூப்பில் விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்தேன். தினமலரில் டெய்லி 4 நியூஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது போக சில ஊடகங்கள் சொல்லி கொண்டிருந்தன. இதெல்லாம் தாண்டி என்கிட்டே சொல்கிறாருங்க. நான் போய் ஒரு ஜூன் 2023 சந்தித்தப்போ என் சக்திக்கு மீறி உழைக்கிறேன், உங்களை மாதிரி ஆளுங்க தான் குறை சொல்லிட்டே இருக்கீங்கன்றாரு. நான் இவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு ஆயிடுச்சு. அப்போ இது ரொம்ப ஆபத்து. ஒரு நாட்டோட அரசன் என்ன நடக்குது, நாட்டு மக்கள் சாப்பிட்டாங்களா கொண்டாங்களா நல்லா இருக்காங்களான்றதே தெரியாமல் வாழ்கிறதுன்றது ரொம்ப ஒரு தவறான விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்ணு பாப்புலர் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க், ஷோ டைம், ராபின் சர்மாவோட ஷோ டைம், ஐபேக்கு, உளவுத்துறை, இது போக கட்சி, இவ்வளோ பேரை வச்சு குளத்தூரில் நீங்கள் தோப்பீங்கன்றது ஒருத்தன் சொல்லலையே. அப்போ தெரியுதா? அதற்குத்தானே இவருக்கு 2 மதிப்பெண். அடுத்த புகைப்படம் இருக்குதா? பிரதமர் இருக்காங்களா அந்த லிஸ்ட்டில்? 6. இவர் மீது எனக்கு 100 விமர்சனங்கள் உண்டு. வெளியுறவு கொள்கையில் முழுமையான தோல்வி, இது போல பல விமர்சனங்கள் உண்டு. ஆனால் தேர்தலில் வெற்றி பெறுவதில் இவரை போன்ற நிபுணர்கள் யாரும். எலெக்ஷன் பாலிடிக்ஸில் ஸ்ட்ராங். அண்ட் நம்ம கடுமையாக விமர்சனம் செய்கிறோம். இவர்களின் மதவாத அரசியலை எதிர்த்து பேசுகிறோம், விமர்சனம் செய்கிறோம். 2014 எனது நண்பர் உத்தரப்பிரதேசத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றினார். அவரோடு சென்று நான் 10 நாட்கள் தங்கியிருந்தேன். அவர் அஃபிஷியல் மீட்டிங்கு போகும்போது கூட ஆர்ம்டு கார்டை போட்டு என்ன போய் ஊரை போய் சுற்றி பார்த்துட்டு அனுப்புவார். அங்கே அந்த ஊரை சென்று சுற்றி பார்த்தபோது எனக்கு மனதில் வந்த முதல் விஷயம், இவர்கள் 30 ஆண்டுகள் தமிழகத்தை விட பின் தங்கி இருக்கிறார்கள். நேஷனல் ஹைவேஸே கிடையாது. அந்த கிராமங்கள்லாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் உள்ள சிமெண்ட் ரோடு, சின்ன சந்துக்குள்ள சிமெண்ட் ரோடு இருக்கு. எப்போ வந்துச்சு அதெல்லாம்? ஆமாம், பெரிய பெரிய ஊருக்கே ரோடு கிடையாது. அண்ட் என் ஃப்ரெண்டு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுனால அவர் சொன்னார், அந்த மாவட்டத்தில் கிட்னாப் ஒரு இண்டஸ்ட்ரி. குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க. பெட்ரோல் எப்படியும் ஒரு 10 லட்ச ரூபா புரட்டிட மாட்டாங்களா? போட்டணுன்னு கொடுத்துருவாங்க. ரொம்ப ரேர் அக்கேஷனில் தான் கொலையாக மாறுது. அது கிட்னாப் ஒரு இண்டஸ்ட்ரி. ஏன்னா எல்லாரும் துப்பாக்கி வச்சுருக்காங்க. நாங்கள் ஒரு சேவையாக செய்கிறேங்கிற மாதிரி தொழிலாகவே செய்கிறாங்க. நான் சமீபத்தில் இந்த கும்பமேளாவுக்கு சாலை மார்க்கமாக நான் உத்தரப்பிரதேசம் சென்றிருந்தேன். சாலைகள் தலைகீழாக மாறி இருக்கின்றன. நமக்கு இந்த புல்டோசரை வச்சு இஸ்லாமியர்கள் வீட்டை அடிக்கும்போது எனக்கெல்லாம் கடும் கோபம் வருது.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முன்னேறி இதனால தான் திருப்பி திருப்பி ஜெயிக்கிறாங்க. புரியுது புரியுது. ஏதோ ஒரு வகையில் ஒரு முன்னேற்றம் நடந்துட்டு இருக்கு. சமாஜ்வாடி ஆட்சி இருந்தது, பகுஜன் சமாஜ் ஆட்சி இருந்தது. ஆனால் அந்த ஆட்சி காலங்களில் இந்த உட்கட்டமைப்பையோ மக்களின் வாழ்க்கையோ மேம்படுத்த அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. இந்த கடைசியாக இந்த யூபியில் பிஜேபி அரசு வருவதற்கு முன்பு வரை நம்மளோட ஓமந்தூரார் மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பெரிய மாநிலத்தில் 2 என்னமோ தான் இருந்துச்சு. மொத்தமே எவ்வளோ பெரிய ஊர், 80 மக்களவை தொகுதிங்க. அப்போ எவ்வளோ பெருசுன்னு கணக்கு போட்டுக்குங்க. அதானே பெரிய தொகுதி ஓவராலாக இந்தியாவில். நமக்கு கிட்டத்தட்ட மாவட்டத்துக்கு மாவட்டம் நமக்கு ஹெட் குவார்டர் இது ஹாஸ்பிட்டல் இருக்குது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டியே 4-5 வச்சுருக்கோம் நம்ம. ஆமாம் ஆமாம். ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு 1-2 தாங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு. இன்றைக்கி இதெல்லாம் பண்ணுறாங்க, அதனால ஜனங்க ஓட்டு போடுறாங்க. ஓகே ஓகே ஃபைன். இன்னொன்று சாமர்த்தியம் தான் காங்கிரஸ் கட்சி வீழ்த்துட்டான். அடுத்த ஃபோட்டோ எடப்பாடி அவர்கள். 5 என்னன்னா, இவர் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்ததை தாண்டி பெரிய நிர்வாகி அல்ல. ஒரு ஒரு விபத்தில் இவர் முதலமைச்சராகிறார். கற்றுக்கிட்டாரு. ஆஃபீஸர்ஸ் இவருக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு, விஷயத்தை சொல்லிடுறேன். சாஸ்திரா பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட 40 வருஷமாக அவங்க கவர்மெண்ட் லேண்டில், அதுவும் சிறை கைதிகளுக்கான இடத்தில் ஹாஸ்டலை கட்டிட்டேன், செலவாகி போச்சு, புதுக்கோட்டையில் எங்கள் லேண்ட் இருக்குது எடுத்துக்க என்று சொல்லும்போது, அப்போது இருந்த தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன், கைதிங்க தானே சார், எங்கே இருந்தா என்ன, தஞ்சாவூர்லேயே தான் இருப்பாங்களா, புதுக்கோட்டையில் இருக்க மாட்டாங்க என்று சொல்லும்போது, அப்போ இவர் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு பிஜேபி தயவில் அந்த அரசு நடக்கிறது. கைதிங்க இடமா, பாவம்மா, விட்டுருங்கம்மா என்று சொல்லிவிட்டு கோப்பில் கொடுக்கவே கூடாதுன்னு எழுதிட்டார். ஓகே ஓகே. இதெல்லாம் நான் ஒரு நல்ல கூறுகளாக பார்க்கிறேன். இதே போல் சென்னை கிண்டியில் ஒரு அரசுக்கு, தமிழகத்தின் தொழில்துறைக்கு சொந்தமான ஒரு பேட்ச் மவுண்ட் ரோட்லேயே இருக்குது, அந்த லேண்டு இருக்குது. அதான் அந்த ரிலையன்ஸ் நிறுவனம் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள், எவ்வளோ பணம் வேணுமோ நாங்கள் தர்றோம் என்று சொல்கிறார்கள். பிஜேபியிடமிருந்து அவ்வளவு அழுத்தம் கொடுக்கறதுக்கு. ஒரு வாட்டி கேட்குறாங்க, இல்லை தம்பி முடியாதுன்றாரு. 2 வாட்டி கேட்குறாங்க, 3 வாட்டி கேட்குறாங்க, 4வது வாட்டி தம்பி முடியாதுன்னு சொல்லுப்பா, என்ன ஜெயிலுக்கு போக சொல்கிறியா என்று மறுத்தார். இதனாலெல்லாம் இவருக்கு நான் 5 குவாலிட்டிஸ். ஓகே. அடுத்த புகைப்படம் ஜோசப் 4 விஜய் அவர்கள். 4 நிறைய நல்ல விஷயம் பேசுனீங்க, மதிப்பெண் குறைவாக கொடுத்துருக்கீங்க. 1 மாதம் தாங்க இருக்குது. ஓகே. நல்ல விஷயங்களே செய்கிறார். நீங்களே கேட்டது தான், இது தொடருமா? இன்றைக்கி எம்எல்ஏங்க காசு வாங்க மாட்டாங்க. அதிகபட்சம் அவங்களுக்கு காசை விட ரீல்ஸில் தான் ஆசை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி காசு வாங்க மாட்டுறாங்க, ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதை நீட்டிக்கணும்ல. ஸோ 1 மாதம் தான் இருக்குது. அதனால் நான் இவருக்கு அதிக மதிப்பெண்ணை அள்ளித்தர விரும்பவில்லை. அதனால் 4 தருகிறேன். 4 இந்த இன்டென்ஷனுக்காக, நல்லது பண்ணுன்ற இந்த இன்டென்ஷனுக்காக இதை சஸ்டெயின் பண்ணணும். ஓகே ஓகே. 67ல் 69ல் கருணாநிதி முதலமைச்சரான போது கூட நல்ல எண்ணத்தில் தான் அவர் செய்திருப்பார். ஏதாவது எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியின் ஊழலை சுட்டிக்காட்டி தானே ஆட்சிக்கு வந்தார். ஆனால் திமுக அரசை விட 2 பங்கு ஆச்சு ஊழல் எம்ஜிஆர் ஆட்சியில், இல்லையா? அதனால் பார்க்கணும் இதை. இப்போதைக்கு 4 கொடுத்துருக்கீங்க. மேபி அடுத்த பர்த்டே பேசும்போது என்ன மதிப்பெண் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். எஸ். திருச்சி கிழக்கு உங்களை நிப்பாட்ட போகிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இல்லை நிச்சயமாக அந்த மாதிரி யோசனை அவங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. இன்னைக்கு யாருன்னாலும் வெற்றி பெறலாங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது, நம்ம தெரிந்த நண்பர்கள் பலரை கூப்பிட்டாங்க போய் நின்றுருக்கலாம், இன்னைக்கு மினிஸ்டராக இருக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. எனக்கு இப்போ உட்காந்துக்கிட்டு இப்போ இவ்வளோ நேரம் நம்ம உரையாடணுமே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இல்லை, அது போய் சரி. அப்போ ராகவா லாரன்ஸ் தான். சரி. 1 மினிட் விஷன் வரட்டுன்ற ராகவா லாரன்ஸ். ஓகே ஓகே. இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதான், அவரோட நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், அவருக்கே மாஸ்டர் நான், என்னால் சிஎம் ஆக முடியாதுன்ற எண்ணம் பலருக்கு வருகிறது. நான் இது தவறில்லை என்று சொல்கிறேன். அல்டிமேட்லி நம்ம தானே முடிவு பண்ண போகிறோம். கரெக்ட். அதனால் ஒன்றும் தவறு இல்லை. உங்களுக்கு ஆஸ்பிரேஷன் வரதெல்லாம் நம்ம ஒன்றும் யார் வேணாலும் வரட்டும். காமெடி தாடி பாலாஜி சிஎம் ஆக ஆசைப்பட்டுமே என்ன, மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. ஓகேவா? இந்த விஜய் மற்றும் விஜய் கட்சியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதை பார்த்து, அடடா நேற்று வரைக்கும் கொய்யாப்பழம் வித்துட்டு இருந்தா எம்எல்ஏ ஆயிருந்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேனடா, கூப்பிட்டாங்க பனையூர் பக்கத்து போகாமல் விட்டுட்டேன்னு பலர் எண்ணுகிறார்கள். ஓகே ஓகே. திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி வர்றதுல அவர்களுக்கு மகிழ்ச்சி. திமுகவில் இருந்த பாதி மந்திரிங்க அதிமுகக்காரங்க தானே. அங்கேருந்து இங்கிட்டு போவாங்க, இங்கேருந்து அங்கிட்டு போவாங்க. இந்த ட்ரெயினில் சார் நீங்கள் கொஞ்சம் இங்கே உட்காந்து, அங்கிருந்து இங்கே போகிறது அதிகம். இந்த ட்ரெயினில் மாற்றி உட்காந்துக்கோங்களா சார், கொஞ்சம் மிடில் பர்த் எடுத்துக்கிறீங்களா? இதுதான் திமுக அதிமுக. இப்போ விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்படியே நாம ஆயிடுச்சுன்னா, இதுக்கு ஜனங்க பழகிட்டாங்கன்னா
இப்போ நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வண்டி ரெனியூவலுக்கோ லைசன்ஸ் ரெனியூவலுக்கோ போன உடனே எவ்வளோப்பான்னு கேட்டுட்டு நீங்களா கொடுப்பீங்க, ம் கரெக்டுங்களா? திடீர்னு வாங்கலைன்னு சொன்ன உடனே நாளைக்கு ஒரு வருஷம் கழித்து வர்ற ஒரு மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஏப்பா லைசன்ஸுக்கு ஒரு 500 ரூபா எடுப்பான்னு கேட்டேன், என்னையா போன வாரம் வரைக்கும் வாங்கல, இன்னும் இப்போ புதுசாக லஞ்சம் கஞ்சம் கேட்குற ராஸ்கல் அப்படின்ட்டிங்கன்னா இது அவர்களுக்கு ஆபத்தல்லவா? சிம்பிளாக எளிமையாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் எதிர்காலம் என்ன? ஓகே. அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறிங்க. இப்போ அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், ஊழலை ரொம்ப முக்கியமான வருமானம் நினைக்கிறவங்களோட எதிர்காலம் என்னன்னு கேட்குறேன். ஊழல் தாங்க வருமானம். யோசிச்சு பாருங்க, நீங்க லோ லெவல்ல கிளாஸ் 4 எம்ப்ளாயி விஏஓல ஆரம்பிச்சு சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் ஊழலுங்க. ஸோ இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு இதை அனுமதிக்க மாட்டாங்க, இதை தொடர விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கலாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. இது விஜய் அவர்களுக்கு தெரியுமா நம்முடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி நடக்குதுங்கிறது? முழுமையாக தெரியாது என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஓகே. தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் நிகழ்ச்சி வாயிலாக நான் இதை சொல்லுகிறேன். ம் 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 தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானே போய் ரகசியமாக சொல்லியிருப்பேன்ல. ஓகே ஓகே. அவருக்கு தெரியவில்லை. இன்னொன்று, அவரை சுற்றி இருக்கும் அதிகாரிகளும் இந்த ஆட்சி போக வேண்டும் என்று தானே நினைக்கிறார். அண்ணாமலை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதை கட்சியாக மாற்றுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இன் ஃபியூச்சர் இது தெரியும் நமக்கு அண்ணாமலை வந்து சரியோ தப்போ, உண்மை பேசுகிறாரோ போய் பேசுகிறாரோ, ஆனால் ஒரு எதிர்க்கட்சி நபராக உட்காந்துட்டு வெளுக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். ஒரு மீடியா அட்டென்ஷன் அவருக்கு எப்போவுமே கிடச்சிருக்கு. இப்போ திருப்பி அவர் களத்தில் இறங்கி எல்லா விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டஃப் கொடுப்பாரு விஜய் அவர்களுக்கு. ஒரு 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 இயக்கத்தோட தலைவராக அவர் பேச ஆரம்பித்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலை விசஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரி, திமுக விசஸ் விஜய்ங்கிறது மாதிரி அண்ணாமலை விசஸ் விஜய்னு ஒன்று கிரியேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எதிர்காலத்தில் போட்டி அண்ணாமலைக்கு விஜய்க்கு தான் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, அல்லது நம்ப வைக்கப்படுகிறதான்னு தெரியல. அதுவும் ஒரு பிரச்சார யுக்தியானு தெரியல. பட் அப்படி ஒன்றெல்லாம் பேச நடக்குதுல்ல, எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது பிரச்சார யுக்தி தான். ஓகே. நீங்கள் சொல்வதை எல்லாம் நினைப்பது வேறு யாரும் அல்ல, அண்ணாமலை தான் அப்படி நினைக்கிறார். அவரே நினச்சிக்கிறார். ஓகே. அண்ணாமலையின் நிலை மிக மிக நெருக்கடியானது. 6 வருட காலம் வலதுசாரி அரசியல் பேசிவிட்டார். சரிங்களா? அண்ணாமலை என்றால் சங்கி என்ற அந்த எண்ணத்தை உங்கள் மனதிலிருந்து நீங்கள் அகற்ற முடியுமா? ரொம்ப கஷ்டம். அந்த திருக்காட்டு பள்ளியிலே அந்த குழந்தை சித்தியின் கொடுமையால் இறந்த குழந்தையை மதமாற்றத்தினால் இறந்த குழந்தை என்பதுதான் அண்ணாமலை எடுத்த. நம்ம தான் ஃபர்ஸ்ட் உட்காந்து உடைச்சோம். அது நம்ம தான் ஃபர்ஸ்ட் அதை உட்காந்து அது போயின்னு உடைச்சோம். எனக்குலாம் ரொம்ப கோவம். எனக்கு என்னடா படித்த ஐபிஎஸ் அதிகாரி போய் இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தம். அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து பிஜேபியின் சித்தாந்தங்களை உயர்த்தி பிடித்து கொண்டிருந்தார். சரிங்களா? இன்றைக்கி வெளியில் வந்துட்டார். நீங்கள் தான் அண்ணாமலை, உங்கள்கிட்ட கேட்குறேன் திரு விஷன், உங்கள் பாலிசி என்ன, பிரின்சிபல் என்ன? தமிழ் தேசிய அரசியலா? எந்த பாலிசியும் தமிழ்நாட்டில் திராவிட பேச முடியாது. எல்லா பாலிசியும் ஃபீல்டு. அப்போ என்ன எடுக்க போகிறீங்க நீங்கள்? மீண்டும் வலதுசாரி அரசியல் எடுத்தால் அதுக்கு ஏற்கனவே நயினார் அண்ணன் இருக்காரு, முடியாது, பண்ணையார் இருக்கார். நான் பண்ணையாருக்கு ஓட்டு போட்டு போயிடுறேன்னு சொல்லுவேன். அண்டு தமிழ் தேசிய அரசியல் எடுத்தார்னா அண்ணன் ஒருத்தர் அங்கே, அவரும் பனையூரில் தான் இருக்கார், அந்த ஏரியாவில் தான் இருக்கார் அண்ணன். அவர் தம்பி என் ஏரியா பக்கிட்டு வராதுன்னு. இப்போ என்ன பேச போகிறீங்க? வலதுசாரி அரசியலை எதிர்த்து பேசுவது எடுபடும். அப்போ 6 வருஷமாக அதை தாங்கி பிடித்து கொண்டு இருந்துவிட்டு மாநில தலைவர் பதவி கொடுக்கவில்லை என்றதும் உங்களுக்கு வலதுசாரி அரசியல் கசக்கிறதா என்ற கேள்வி எழும். இன்னொன்று, வலதுசாரி அரசியலை எதிர்த்து பேசுகிற திமுக இருக்காங்க, பிசிக இருக்காங்க, கம்யூனிஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங், அவங்களோட ஸ்ட்ராங்காக பேசுகிற முடியாது. அங்கே இன்னும் சொல்ல போனோன்னா அங்கே சுத்தமாக ஸ்பேஸ் இல்லை. ஆமாம், அது பேசவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறவங்க இருக்காங்க. இன்னொன்று, தமிழகத்தில் பெரும்பான்மைக்கு அந்த கருத்தோட்டம் தான். ஆமாம். அப்போ அங்கே போய் நீங்கள் உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு இடமே இல்லை. அண்ட் இன்னொன்று, 6 வருடமாக ஒரு சித்தாந்தத்தை பேசிவிட்டு நேர் எதிரான சித்தாந்தத்தை நீங்கள் கையில் எடுப்பது என்பது அத்தனை எளிதல்ல. எடுத்தோன்னு ஃப்ளாப் ஆகிடுவீங்க. ரொம்ப வேகமாக 18 லட்சம் பேரை சேர்த்துட்டு கம்முன்னு இருக்கார், ஒரு வாரமாக மாடு கூட பேசின்னு இருக்கார், பார்த்தீங்களா? அதனால் லெட் ஹிம் ஸ்டார்ட்ன்றேன். பட் ஹிஸ் பொசிஷன் வெரி ப்ரிகேரியஸ். அண்ட் வலதுசாரி அரசியலை ஒருவேளை அவர் எதிர்த்தால் பல்வேறு விவகாரங்கள் டெல்லியிலிருந்து பொதுவெளிக்கு வரும். அந்த பர்சனல் இஷ்யூஸ் வேறு இருக்குது அவருக்கு. ஓகே. அண்ட் திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் பிஜேபி என்ன பண்ணாங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இவர் தனி நபர். எளிமையாக சொல்கிறேன், அவர் அவசரப்பட்டார்னு எனக்கு. ஓகே. ஸோ அது எந்த காலத்திலும் விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படிங்கிறதுலாம் இங்கே உருவாகாது. ஓகே, இம்பாசிபிள். அண்ணாமலை இயக்கத்தை தொடங்குற அன்னைக்கே லதா ரஜினி அவர்களும் ஒரு இயக்கத்தை தொடங்கிட்டாங்க. ஒரு நியூஸாக பார்த்தோம். இயல்பாகவே ரஜினி அவர்கள் அவர் சொல்கிறார், நான் அன்றைக்கி வந்திருந்தா ஜெயிச்சிருப்பேன், 2011 வந்திருந்தா 2001 வந்திருந்தா சிஎம் ஆயிருப்பேன்னு சொல்கிறார் இல்லையா? ஏதோ ஒரு வகையில் மிஸ் பண்ணிட்டாருன்னு கூட வச்சுக்கலாம்.
எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ அவங்க லதா அவர்கள் அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறது? ஒருவேளை இந்த சூழல் ஏதோ ஒரு பாசிட்டிவ் சைன் அவருக்கு கொடுக்குதா? நம்ம இன்னைக்கு வந்திருந்தா கூட இந்த மக்கள் இவ்வளோ பேர் 35% விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நமக்கு போட மாட்டாங்களாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கா? ஒருவேளை வரன்னு நினச்சி அவருக்கு ஏதாச்சும் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குமா, இல்லை நினைக்கிறாரா? எப்படி புரிஞ்சுக்கிறது? திரு ரஜினிகாந்த் அவர்கள் இனி அரசியலுக்கு வருவார் என்ற நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் கடைசியாக அவர் நான் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று அறிவித்த போது அவர் சொன்ன காரணத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்திருக்கிறேன், இம்யூனோ சப்ரசன்ட் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்றத காரணமாக சொல்லிட்டாரு. இப்போ என்ன மாறிடுச்சு? அது மாறாது. ஆமாம். எதை பற்றி கேட்டாலும் என் மனதில் இருப்பதை அடுத்தவர் மனது புண்படுமே என்றெல்லாம் யோசிக்காமல் இருப்பதை அப்படியே பேசுவேன் என்றது உங்களுக்கு இத்தனை வருஷமாக என் கூட பழகிற திரு விஷன் அவர்களுக்கு தெரியும். திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களை பற்றி கேட்டீர்கள். அவரது திருமதி லதா அவர்களின் இந்த முயற்சி திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியுமா, அவருக்கு சம்மதமா என்பதே கேள்விக்குறி. ஓ ஓ புரியுதுங்களா? அதனால் நீங்கள் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, ரெண்டை தொடர்படுத்த வேண்டியது இல்லை. திரு விஜய் அவர்களுக்கு ஜெயிச்ச உடனே ஒரு படத்தை 2 பேருக்கு விற்ற உங்களுக்கெல்லாம் எங்களை வழிநடத்தணும்னு ஆசை வந்துருச்சுன்னு எனக்கு உள்ளபடியே வேதனையாக இருக்குது. நான் திருமதி லதா ரஜினிகாந்தை தான் சொல்கிறேன். உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சாயங்காலம் 4 மணிக்குள்ளே பணத்தை கட்டுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கெடு விதித்தது ஞாபகம் இருக்கா? கர்நாடகா காவல் நிலையத்தில் புகார் அளித்து எஃப்ஐஆர் போடப்பட்டது. அவர் ஷபீர் பிரேக் பண்ணார்னு நினைக்கிறேன். அப்புறம் நேஷனல் மீடியா எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. கோச்சடையான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுக்கும்போது ஒருத்தனுக்கு 5 கோடிக்கு விற்றுட்டாங்க. எடுத்து முடிச்சுட்டு இன்னொருத்தனுக்கு 5 கோடிக்கு வைக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் சூப்பர் ஸ்டார் ஒய்ஃபாக இருந்தாலும் 5 கோடி பரவாயில்ல, பாவம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டு போயிடுவாங்களா? பிஸ்னஸ் ஆகுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் 4 மணிக்குள்ளே கட்டுறீங்களா இல்லையா, 4 மணி வரைக்கும் டைமு கட்டுறீங்களா இல்லையா, இப்படி உத்தரவு போட்டது உச்சநீதிமன்றம். அதுக்கு பிறகு ஆழ்வார்பேட்டையில் ஒரு சென்னை கார்பரேஷன் கடை வாடகை கொடுக்கல, தெரியுமா? ஞாபகம் இருக்கா? நீங்கள்லாம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு எங்களை ஆளலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி ஒன்றும் நாதியத்து போயில தமிழ்நாடு. புரியுதுங்களா? விஜய் அவர்களுக்கு பதிலாக விஜயை எதிர்க்க வேண்டும் என்று மக்கள் நினைத்தால் மாற்றுத் தலைவனை தேர்ந்தெடுக்கும் வல்லமை தமிழ் சமூகத்துக்கு உண்டு என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அதனால தான் நீங்கள் சொன்ன ராகவா லாரன்ஸ் ஆகட்டும், திருமதி லதா ரஜினிகாந்த் ஆகட்டும், யாராக வேணா இருக்கட்டும், நீங்கள் வாங்க, நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். ஓகே. அடா எனக்கு நீங்கள் இதை சொன்னதுனால எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு பார்த்தேன் என்ன உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு வந்துருக்கீங்க. 2 தாத்தா பாட்டிக்கு சோறு போட்ட உடனே நீங்கள் ஒரு ஐயோ பயங்கரமான சமூக சேவை இருப்பா அவர், இவர் சிஎம் ஆக்கிக்கலாம் பண்ணுறது நினச்சிருவோம் நாங்கள். அப்படி தானே? புரிகிறது, கோவம் புரிகிறது. கூல். ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம். இன்னும் 50 வருஷத்துக்கு சீஃப் மினிஸ்டர் இருப்பார். ஒருக்கு வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு போவார். சீஃப் மினிஸ்டர் சாதாரண பதவி அவர் பொறுத்த வரைக்கும் 30 ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட். அப்ப அடுத்தது என்ன? அது டெல்லி லெவல். அதுக்கு அடுத்து என்ன? வேர்ல்டுக்கான தலைவர் ராதன் பண்டிட். ஆமா, அவரோட ஜோதிடர் அரசு பதவியெல்லாம் கொடுத்து பிரச்சனை தான் நீக்கினாங்க இல்லையா, அவர் தான். ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி. இவர் தொடர்ந்து பேசிட்டே இருக்கார்ல, எனக்கே முன்னாடி தகவல் வந்துச்சு. ஒரு ஜோசியர் ஒருத்தர் இருக்கார் கூட, அவர் அடித்து சொல்லியிருக்கிறாரு விஜய் சிஎம் ஆவாருன்னு. அதை விஜய் நம்புறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்லாம் வந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வெளியே வந்து பேசுறதுக்கப்புறம் நம்ம ஊர் பகுத்தறிவு மண்ணு ஜோசியத்தை நம்பலாம் போலேங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாரு. ஓகே, அது சரியோ தப்போ தெரில, அதை சொல்கிறேன். இப்போ அவர் என்ன பேசுனதுல சிஎம் அவருக்கு சாதாரண பதவிங்க அப்படின்ட்டாரு. அடுத்து என்ன பிஎம், அதுக்கு என்ன வேர்ல்டு லீடர்னு பேசுறது இருக்குல்ல, அடுத்த பிஎம்மாவே இவர் ஆயிடுவாருலாம் ஒரு டாக் ஒன்று கிரியேட் பண்ணப்படுது. இது இது ஃபர்ஸ்ட் அதை பேசுங்க, அடுத்த கேள்வி தான் வர்றேன். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்கள் இந்த தந்தியில் ராசி பலன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசு வேலை கைகூடும், ஆமாம், வரன் அமையும், திருமணம் கைகூடும் இப்படிலாம் சொல்லுவாங்க. இவரோட அரசு வேலை 2 நாளில் பறிப்போன்றது ஒரு கணிச்சார் அவரு. அது எளிமையாக கேட்குற விஷயம். ஒரு கதை சொல்கிறேன். கலைஞர் அவர்கள்ட்ட போயிட்டு ஒரு ஜோசியர் சீட்டு கேட்டிருக்காரு. அப்படியா, என்ன சொல்லுதுவோம் ராசி என்ன சொல்லுது, சீட்டு தருவேன்னு சொல்லுதா தரமாட்டேன்னு சொல்லுதா? எனக்கு என் ராசிப்படி நீங்கள் எனக்கு சீட்டு கொடுத்துருவீங்க ஐயா, நான் ஜெயிச்சிருவேன்னு தான் சொல்லுது. உனக்கு சீட்டு கிடையாது போனேன்னு சொல்லிருக்காரு. அமைதிப்பட படத்தில் கூட இப்படி ஒரு சீன் வரும். கரெக்டு தான், நீங்கள் சொல்கிற கேள்வி கரெக்டு தான். சிம்பிள். ஓகே, இது மாதிரி ஒரு ஆட்சியாளருக்கு உங்கள் ஜெயலலிதா அவர் நிரந்தர முதல்வர்னு சொல்லியா, கலைஞர் ஜெயிப்பாருன்னு சொன்னது இல்லையா, ராஜீவ்காந்தி பிரதமர்னு 91 சொன்ன ஜோதிடர்களே எனக்கு தெரியும். 91 ஜனவரியில் சொன்ன ஜோதிடர்கள். அதனால இதை பெரிதுபடுத்த வேண்டியதில்லை. விஜய்க்கு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை. இதோட கனெக்ட் பண்ணி இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அவரே சொல்றாரு, ஒரு டேர்ம் கிரியேட் ஆயிருக்கு. அவங்களும் அதிகமாக அடுத்தது எங்கால் பிஎம் அப்படின்னு ட்ரெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
நம்ம வேற ஒரு ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறோம். எல்லாம் ஆன்லைனில் உட்காந்துட்டு ஏதாவது பேசி அதை வச்சு ஆட்சி பிடிச்சவங்கன்றோம். நம்ம தொடர்ந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை பார்க்குறோம், விர்ச்சுவல் அபியூசஸை பார்க்குறோம், பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த இணையதளத்தில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்து ஏற்பட்ட அந்த பெரிய சேஞ்ச் இருக்குல்ல, அதில் பாசிட்டிவான நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூவில் பாசிட்டிவாக விஷயம் பேசுகிறீங்க, நெகட்டிவாக ஒரு விஷயம் பேசும்போது அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. பாசிட்டிவாக ஒன்று சொல்லும்போது ஏற்றுக்கிறீங்க, நெகட்டிவாக சொன்னால் அக்செப்ட் பண்ணுங்கிற அந்த அக்செப்டன்ஸும் இல்லாத இருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ எப்படி இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கண்ணியமாக சமூக வலைத்தளங்களில் எழுதுவதையும் பேசுவதையும் திரு விஜய் அவர்கள் மிக கண்டிப்பாக அறிவுறுத்த வேண்டும். அறிவுறுத்த என்னென்னா, நீங்கள் முன்னாடி எதிர்கட்சியாக இருந்தீங்க, இதே பிஹேவியர் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட யாருமே இதை ஒரு பெருசாக எடுத்துகிட்டு இருக்க போகிறதில்லை. இன்னொன்று, அஜித் விஜய் ரசிகர்களின் சண்டை உலக பிரசித்தி பெற்றது. ஆமாம், சினிமா ரசிகர்களாக இருக்கும்போது அவங்க ஆரம்பித்த பழக்கத்தோடே ஆரம்பித்தது. அன்னைக்கு இதை யாரும் பெருசுபடுத்தலை. இன்னைக்கு நீங்கள் தமிழக மக்களின் தலைவர், கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுக்கு போயிட்டீங்க. தாவேக்கக்கூடிய தோளில் போட்டுக்கிட்டு ஒருத்தன் தும்முனா கூட தாவேக்காரன் தும்முனான்ட்டு நியூஸ் போடப்பாங்க. நான் ஏற்கனவே உங்களோட உரையாடும் போது சொன்னேன், அத்தனை கட்சிகளும் உங்களுக்கு எதிராக இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இவர்களின் நடத்தை உங்களின் ஆட்சியையும் பாதிக்கும் என்பதை விஜய் அவர்களால் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. மற்ற நிர்வாகிகள் எதுக்கு இருக்கீங்க? ஆதவ் இருக்காரு, புஷி இருக்காரு, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கடுமையாக கண்டிக்கணும். அண்ட் ரொம்ப அபியூசிவாக பண்ணாங்கன்னா காவல்துறையை வச்சு நீங்கள் கடுமையாக 4 நடவடிக்கை எடுங்க. 4 பேரை தூக்கியுள்ள வச்சா சரியாயிடும். க்ளீன் அடங்கிடுவாங்க. நீங்கள் சின்ன பசங்க அனானிமஸ்ன்னு சொல்லிட்டு நான் அனானிமஸ் ஹேண்டில் பண்ணுறேன், யாருக்கும் தெரியாதுன்ட்டு அசிங்கமாக திட்டுறது, புடிச்சு தூக்கிட்டு போய் 2 நாள் ரிமாண்டுக்கு வச்சாங்கன்னா போதும். ஜெயிலில் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு வேணாம்ப்பா சோசியல் மீடியா, ஸ்மார்ட் ஃபோனே வேணாம் பண்ணிட்டு போயிடுவாங்க என்கிட்ட. அதனால் அதை ஃபேமாக இருக்கணும்ட்டு இவருக்கு தான் கெட்ட பேர். ஓகே ஓகே பாருப்பா, அதுவும் இந்த திமுகலாம் பாரு, நான் எங்களை விட அசிங்கமாக பேசுகிறேன் அவங்க அப்படின்ட்டு அது அந்த விமர்சனம் வரும். அதை தவிர்க்கணும் திரு விஜய் அவர்கள். ஓகே, சூப்பர். நிறைய விஷயங்கள் விஜய் அவர்கள் பற்றி பேசணும். ரொம்ப நல்ல நேர்காணல். பர்சனலாக உங்களை ஒரு செக்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிலேருந்து வரும்போது அம்மா தான் அறுத்து எடுப்பாங்க. அம்மா இனிமேல் இருக்க மாட்டாங்கன்றதே நம்ப முடியல. ஃப்ரெண்டு வந்து ப்ரெசண்டில் இருக்க வர வரைக்கும் அம்மாவோட தாட்ஸை வர விடாத ரிலேட்டட் டிப்ரெஷன் அப்படின்றதுனால கான்ஷியஸாக அடக்கி வச்சுருங்க. வந்து இங்கே இருக்க மாட்டாங்கன்றத பிலீவே பண்ண முடியல. உங்கள் அம்மாவை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது நான் தான். அதான் நல்ல ஞாபகம் இருக்குது. ஆமாம், அந்த நிகழ்ச்சியிலே தான் முதல்ல ரொம்ப இயல்பாக அமைஞ்சிச்சு விஷன். அது அவங்ககிட்ட வந்து வரும்போது விஷன் இந்த மாதிரி நான் அப்போ தான் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி நாளைக்கு அம்மா பர்த்டே, முதல் நாள் சொன்னேன்னா மறுநாள் சொன்னேன்னு தெரில, அம்மா பர்த்டே அப்படின்னு கூட்டுவாங்க அப்படின்ட்டீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம், அது ரொம்ப திட்டமிடாமல் ரிஹர்சலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சு. கேஷுவலாக சொல்கிற விஷயம் இந்த மாதிரி, நீ வாயை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டீங்க நீங்கள். அங்கேயும் எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லை, டக்குன்னு கூப்பிட்டு வச்சு அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் மைக்கெல்லாம் கொடுப்பீங்கன்னா அவங்களுக்கும் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இது தெரியாது, இங்கே வந்து இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்றது தெரியாது. மனசுலேருந்து பேசுனாங்க அங்கே இன்னைக்கு இந்த கலாட்டா சேனலில் தான் மனசுலேருந்து அது என்ன தோணுச்சோ பேசுனாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் தான் அம்மாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்க. எனக்குமே இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த வீடியோவில் அன்றைக்கி நம்ம வீடியோலையும் சரி பர்சனலாக பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்களோட அந்த ஸ்ட்ரகிளிங் காலகட்டங்கள்லாம் அவங்க எப்படி துணையாக இருந்திருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி அனுபவம் இல்லை இது வரைக்கும். அந்த கணம் இருக்குல்ல, அது நம்முடன் இத்தனை வருஷம் கூட இருந்தவங்க, நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கூட இருந்தவங்க இல்லை இனி அப்படிங்கிற அந்த கணத்தை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறத யோசிக்கும் போது எனக்கு யோசிக்கவே முடியல. எப்படி அந்த கணத்தை கடந்தீங்க? ஆக்சுவலாக ரொம்ப கான்ஷியஸாக இதை பற்றி டீப்பாக திங்க் பண்ணக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். என்னை உடச்சிடாதுன்றது எனக்கு தெரியும். புரியுது. அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போய் அம்மா பார்த்துட்டு பெங்களூரில் பார்த்துட்டு வரும்போது தான் நான் அரெஸ்ட் ஆகிறேன். வைரல் ஃபீவர் வந்து லங்கில் இன்ஃபெக்ஷன் ஆகுது. அந்த ஸ்டேஜில் தான் நான் போய் பார்க்குறேன். இப்படி இருந்த அம்மா ரொம்ப உடஞ்சி போய் ஒல்லியா 10 நாளாக சாப்பிடல, லிக்விட் ஃபுட்டு த்ரூ செலைன் வழியாக போயிட்டுருக்கு, ஆள் சுருங்கிட்டாங்க. ஏன்னா அம்மாவாது அப்படின்றது ஃபஸ்ட்டு எனக்கு அடையாளம் தெரில. எனக்கு நான் போனோடனே இந்த மூக்கில் ஆக்சிஜன் டியூப் வச்சுருக்காங்க. நான் பார்த்த உடனே தொடுறேன் கண்ணத்தை. நீ ஏன்ப்பா இங்கே வந்த? அதான் சுஜாதா இருக்காங்க, சசி இருக்காங்க, பார்த்துக்கோங்க, நீ போப்பா, அவங்க 2 பேரும் பார்த்துக்குறாங்கப்பா, என் உயிரை காப்பாற்றிடுவாங்கப்பா, நீ போப்பா அப்படின்றாங்க. அப்போவே எனக்கு மனசு சஞ்சலம் இருந்துச்சு. ஆனால் என் உள்ளுக்குள்ளே தேடிடுவாங்க. அப்புறம் அந்த வைரஸ் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்ட்டு எனக்கு செய்தி வந்துட்டு இருந்துச்சு.
அப்புறம் என் மனசுக்குள்ள சிச்சி அப்படிலாம் அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, வந்துடுவாங்க, ரெக்கவரி ஆகிடுங்க, வீக்காக இருக்கும் உடம்பு, அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதத்தில் சரி பண்ணிடலாம், சூப்பு கப்பு கொடுத்து அப்படின்ட்டு நான் சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கேன். அப்புறம் இந்த குண்டாஸ் கையெழுத்து போட்டுட்ருக்கேன். ஜெயிலர் ரூமுக்கு போய் புழல் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. குண்டாஸ் புக்கில் கையெழுத்து போட்டுட்டு இருக்கும்போது முன்னாடி ஜெயிலர் மட்டும் தான் கையெழுத்து போடுறேன். ஜெயிலருக்கு ஃபோன் வருது. உடனே நீங்கள் போடுங்க ஒரு நியூஸ்ன்னு சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு, அம்மா தான் தெரிஞ்சிச்சு. ஓ. அப்படி கடன்ட்டு எனக்கு தண்ணி வருது. ஜெயிலர் பொய் சொல்ல மாட்டார், ஜெயிலர் தப்பாக சொல்லுவாரா, இதுக்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு மனசு நம்ப மறுக்குது, தள்ளி விடுது. அது இல்லை இருக்காது அப்படின்ட்டு. இல்லை அப்புறம் போட்டுக்குங்க சங்கர் கையெழுத்து, ஏன்னா இவ்வளோ புக்கு அது நிறைய போடணும், அப்புறம் போட்டுக்குங்க சங்கர் கையெழுத்து அப்படின்றாரு. நான் இல்லை சார் போட்டுறேன்னொன்னே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி ஓடிட்டு இருக்கு. இல்லை அம்மா இறந்துட்டாங்க தான் போல இருக்கு அப்படின்ட்டு. பட் அதுக்குள்ளே வந்து எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருந்துச்சு, ரிசல்ட் வரல. அதனால வேகமாக பரோலுக்கு அவங்கள அப்ளை பண்ணிட்டு என்ன எதுவும் தொல்லை பண்ணல, ஒரு லெட்டரில் இதில் மட்டும் கையெழுத்து போடுன்னு சொன்னாங்க. கையெழுத்து போட்டேன், கடகடன் வேகமாக வேலை நடக்குது. அப்புறம் அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்த உடனே அம்மா இல்லை அப்படின்றது எனக்கு வந்து உரைக்குது. அப்புறம் பரோல் முடிச்சுட்டு கிரிமேஷன்லாம் முடிச்சுட்டு திருப்பி பிரிசனுக்கு வந்துட்டேன். எனக்கு நல்லா தெரியுது, அம்மா பற்றி யோசிச்சேன்னா நான் ஜெயிலை விட்டு வெளில போக மாட்டேன்னு எனக்கு தெரியுது. ஓஹோ. அதை யோசிக்க ஆரம்பிச்சேன்னா என் உடம்பு போயிடும், நான் தேர மாட்டேன், என் நம்பிக்கை உடஞ்சிரும். அதாவது விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த சண்டை, ம். யாருக்காக சண்டை, ம். என்ன அடைஞ்சிட்டேன், ம். திமுக ஆட்சியை வீழ்த்துறதுனால எனக்கு என்ன, இப்போ எங்கள் அம்மா வருவாங்களா, அப்போ எதுக்கு, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ்? நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்படி தான், அதை நோக்கி தான் போகும். கூட இருந்தா பார்த்துட்டு இருக்கலாம், இந்த பிரச்சனை பார்த்து இருந்திருக்கலாம். நான் ஏன் சண்டை போட்டேன், எல்லாரும் மாதிரி ஏன் ஒழுங்கா இல்லை, நான் ஒழுங்கானா இந்த சென்ஸ் சண்டை போடாமல் நான் பாட்டு 7 இருந்திருக்கலாமே, எங்கள் அம்மா கூட இருந்திருக்குமே, அப்படி தான் போகும் தாட்டு. கரெக்ட் கரெக்ட். அப்போ நான் பண்ணுற காரியத்துக்கு என்ன அர்த்தம்? அதனால கான்ஷியஸாக அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அதை யோசிச்சோன்னா இது இப்படி தான் போகுது. ஓகே ஓகே. தயார் பண்ணாமல் இருந்திருக்கலாம். திராவிட ஆட்சி மாதிரி இந்தியாவில் எந்த ஆட்சியும் கிடையாது, ட்ரம்ப் ஆட்சியை விட சிறந்த ஆட்சின்ட்டு நான் பேசிகிட்டு இருந்தேனே, நீங்கள் எங்கள் அம்மா கூட இருந்திருப்பாங்க இல்லையா, தங்கமாக வச்சுருந்துருப்பேன் அம்மாவை இல்லையா, கஷ்டமே பட்டிருக்க மாட்டாங்க. அது அம்மா இறந்ததுக்கு காரணம் என்னோட ஆப்சன்ஸு. ஜெயிலில் இருந்தேன்னா அம்மாவுக்கு ஜெயிலில் இருக்கேன்றது தெரியும், அதனால ஷில் ஃபீல் சேஃப். 60 நாள் நான் அப்ஸ்காண்டிங்கில் இருக்கும்போது பேசலை. ஸோ அம்மாவுக்கு எங்கே இருக்கான் எப்படி இருக்கான்றதே தெரியல. அம்மாவுக்கு ஃபேஸ் டைம்லாம் கிடையாது, அதனால நான் ஃபோனே பண்ணுறதில்ல. ஸோ அப்போது நம்ம சண்டை போடாமல் இருந்திருந்தால் நம்ம ஏன் போலீஸ் நம்மளை தேட போகுது, வீட்டை ஏன் உடைக்க போகிறாங்க, வீட்டில் ஏன் சாக்கடை ஊற்ற போகிறாங்க? நான் அமைதியாக இந்த திமுக பேரோலில் இருக்க யூடியூப் சேனல் மாதிரி நான் நடத்திக்கிட்டு எதிர்கட்சிகளை திட்டிகிட்டு இருந்தேன்னா அம்மா இருந்திருப்பாங்களே, அப்படி தான் யோசனை போகும். பொதுவாகவே ஆம்பளை பிள்ளைங்க வந்து எப்போவுமே அம்மா பிள்ளைகளை தான் இருப்பாங்க பெரும்பாலும். பட் ஏதோ ஒரு வகையில் ஒரு காலகட்டத்தில் திருமணம் ஒன்று வரும், நமக்குன்னு ஒரு குடும்பம் வரும், அப்படி வந்து அதுக்கப்புறம் போயிடும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம குடும்பம்னு போயிடும், அம்மாவோட தொடர்புகள் இருக்கும். பட் ஃபார் பெர்மிஷன் நான் சொல்கிறேன், உங்களோட பர்சனல் லைஃப் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது இயல்பா. எனக்கும் குழந்தைங்கள, தங்கச்சிக்கும் குழந்தைங்கள, அதனால அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் நாங்கள் 2 பேருமே குழந்தைங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஃபீல் ஃப்ரீ. ஆமாம் ஆமாம். இப்போ நார்மலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, திருமணமாகும், பேர குழந்தை வந்துடும், நம்ம அந்த ஃபேமிலியோட அப்படியே அட்டாச் ஆகிட்டு போயிடுவோம். அம்மா ஒரு கட்டத்தில் நின்றுவாங்க. ஆமாம் ஆமாம். எப்பயாவது ஒரு தீபாவளி பொங்கலுக்கு புடவை எடுத்து கொடுத்துட்டு அம்மா ஹாப்பி பர்த்டேம்மா, மதர்ஸ் டே, மதர்ஸ் டேக்கு தான் அம்மா ஞாபகம் வரும் நமக்கு. ஆமாம் ஆமாம். அப்படி போய்ட்டு எங்களுக்கு அந்த சிக்கல் இல்லைல்ல. அதை நான் என்ன கேட்க வந்தேன்னா, ஸோ உங்களோட அந்த பர்சனல் இஷ்யூஸ் வந்து நீங்கள் தனியாக இருந்ததுக்கு காரணமாக உங்கள் அம்மா உங்கள் கூடயே இருந்தாங்க. அன்னைக்கு எங்கிட்ட பர்சனல் அவங்க அதான் பேசிட்டு இருந்தாங்க, உங்கள் கூடயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, எல்லா காலகட்டத்திலும் உங்களோட இருந்தாங்க. இப்போ சரி, அது அந்த கணத்தை யோசிக்கல, பட் அந்த ஆப்சன்ஸ் இருக்குல்ல, இல்லை அந்த ப்ரெசன்ஸ் இருக்குங்கள, அது ஒரு ஏக்கம் தான் இல்லையா, அது எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க கடக்கிறது? நான் சொல்கிறேன், அவாய்ட் பண்ணுறேன். யூடியூப்பில் அம்மாவுக்கு ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஓகே. இப்போ நான் யூடியூப் ஆன் பண்ண உடனே அம்மாவோட லாகின்ல அம்மா ஃபோட்டோ வரும், அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டேன். ஐ எம் அவாய்டிங். கிச்சனுக்கு போனால் அம்மா ஞாபகம் வருது, அம்மா ரூமுக்கு போனால் அம்மா ஞாபகம் வருது. அது என்னை ஆக்கிரமித்து என்னை உடச்சிடக்கூடாதுன்றதில் கான்ஷியஸாக இருக்கேன் நான். ஏன்னா நான் எவ்வளோ அட்டாச்சுன்றது எனக்கு தெரியும், அம்மா எனக்கு எவ்வளோ ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்கன்றது எனக்கு தெரியும். அதை உட்காந்தேன்னா அதையே யோசிச்சுட்டு இருக்கணும் விஷன்.
தொடர்ந்து இந்த பணியை செய்வது தான் நான் என் தாய்க்கு செலுத்தும் மிகச்சிறந்த அஞ்சலி என்பது என்று நான் புரிந்து கொள்கிறேன். என்னை நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். ம். அம்மா இருந்திருந்தாங்கன்னா நான் செஞ்சுக்கிட்டு இருந்த பணி, இந்த பணியை தொடர்ந்து நான் படுற கஷ்டத்தினால் அவர்களுக்கு வருத்தம் இருந்தாலும் கூட உங்க மேடையிலே பெருமையாக தானே பேசுனாங்க. ஆமா, அதனால் ஆமா. நான் செய்யக்கூடிய இந்த பணி குறித்து துணிச்சலாக நான் பேசுவது குறித்தும் எழுதுவது குறித்தும் என் தாய் பெருமைப்படுவார்கள். என் தாய் பெருமைப்படக்கூடிய வகையில் நான் தொடர்ந்து செயல்பட வேண்டும். நான் முடங்கி படுப்பதை என் தாய் விரும்ப மாட்டார் என்று நான் புரிந்து கொண்டு கடந்து போகிறேன். இந்த பணியை தொடர்ந்து செய்வது தான் அம்மாவுக்கு செய்யக்கூடிய அஞ்சலின்னு சொன்னீங்க ஆமா. இல்லையா? அம்மாவுக்கு செய்ய முடியாம போன விஷயம்னு ஒண்ணு இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். ஐயோ! இந்த விஷயத்த நான் அம்மாவுக்கு பண்ணவே இல்லையே. ஏதோ இந்த விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் செய்யாம விட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த திமுக ஆட்சி ஒழிஞ்ச பிறகு எங்கள் அம்மா கூட இல்லை என்று தான் எனக்கு வருத்தம். இனிமேல் எனக்கு கஷ்டம் இருக்காது. நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். இவ்வளோ திமுக மாதிரி கொடூர அரசு உலகில் எங்கும் இருக்க முடியாது. இப்போ நல்லா இருக்கும்போது எங்கள் அம்மாவை கூட வச்சுக்கலேன்னு எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. வேறு எதுவும் வந்து திருமணம், பேர குழந்தைங்க இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அவர்களும் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இன்னும் கை குழந்தை தான். உங்கள் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா என்னையே பார்த்துட்டு ஆமா, இருப்பாங்க. ஆமா, நான் பேசும்போது ஆமா, அப்படியே ஆமா, பார்த்துட்டு ஆமா, இருப்பாங்க. ஆமா. அவங்க இன்னும் ஒரு குழந்தையாக தான் என்ன பார்த்துருக்காங்க. ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா, தோத்துருச்சு. ம். கடைசி வரைக்கும் எப்பா திமுக ஜெயிச்சிருமாப்பா, உங்களுக்கு பயம். ம், ம், ம். திமுக ஜெயிக்குமா, ஜெயிக்காதும்மா, கவலைப்படாதம்மா அப்படின்னு அவங்களுக்கு என்னென்னா திருப்பி கஷ்டப்பட போகிறான். அந்த திமுகவோட தோல்வி அவங்க பார்க்கலையன்ட்டு எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. அதுவும் ஸ்டாலினே தோத்துருந்தா எங்கள் அம்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ம், ம். அதை அவங்க பார்க்கலையன்றதான் எனக்கு வருத்தம். இனிமேல் எனக்கு கஷ்டம் இருக்காது. இந்த பழைய கேஸஸ் இருக்கு அஃப்கோர்ஸ், பட் எனக்கு கஷ்டம் இருக்காது. இந்த பழைய கஷ்டம்லாம் பட மாட்டேன். எனக்கு தேடி போலீஸ் வராது. புரியுது, புரியுது. நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். அம்மா மாதக்கணக்கில் வாரக்கணக்கில் பார்க்காம இருந்திருக்க மாட்டேன். இங்கே எங்கள் அம்மா கூடவே இருக்கிற நேரத்தில் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்றது தான் இருக்க எனக்கு வேண்டிய ரொம்ப- நேரத்துல. இருக்க வேண்டிய நேரத்தில் இதுதான் நேரம். இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. லீகலாக எந்த பிரச்சனையும் எனக்கு இருக்க போகிறது இல்லை. புரியுது. இன்னைக்கு சந்தோஷமா வச்சுட்டு இருந்திருப்பேன் அம்மாவை. ம். இப்போ மிஸ் ஆயிட்டாங்களேன்றதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா கடைசி வரைக்கும் கஷ்டம். அம்மா இறக்குற வரைக்கும் கஷ்டம். போலீஸ் தொலை பண்ணிட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் இருந்தாங்க. இனி ப்ராப்ளம் இல்லை. இன்னைக்கு கூட வச்சுக்க முடியல அப்படின்னு தான். அடுத்த வீடியோ ப்ளே சவுக்க வந்து நான் தான் வந்து என் பையன் செலக்ட் பண்ணி சொன்னேன். ஓகே. காரணம் என்னன்னா, ஒன்ன வந்து சவுக்கால் அடிச்சாங்கல்ல, அவங்கள திருப்பி நீ சவுக்காலே அடிக்க. இதை வைய நீ முன்னேறுவ பாரு எவ்வளவு தூரம். நான் என் பிள்ளைங்க நல்லா முன்னேறணும்னு நான் என் கணவர்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் எவரெஸ்ட் மலை விட என் பையனுக்கு உயரமா வரணும். என் பையனும் பொண்ணும். அதுதான் சொன்னாங்க. சவுக்குன்னு பேர் வச்சதுக்கு காரணம் நான் தான். அவனை சவுக்கால் அடிச்சாங்கல்ல, சவுக்குன்னு பேர் வையான்ட்டு. இப்போ உங்க பேரு சங்கருங்கிறதே எல்லாரும் மறந்துட்டோம் இல்லையா? சவுக்குங்கிறதா எல்லாருமே சொல்றோம். அந்த பேரும் ஆபிஷ் அம்மா அப்பா தான் நமக்கு பேர் வைப்பாங்க. புனைப்பெயரை வெளியே வைப்பாங்க இல்ல, எங்கேயாச்சும் கிடைக்கும். அம்மாவே அதையும் கொடுத்துருக்காங்க. அந்த லோகோவை அம்மா தான் சூஸ் பண்ணாங்க. அண்டு பிளாக் எழுதும்போது நேம்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிட்டு இருந்தேன். இதே பேரே வைப்பா பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் வேற ஒரு வழக்கறிஞரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கிராஸ் பண்ணுறாங்க. இதே வைப்பா நல்லா இருக்குது அப்படி போயிட்டாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண பேர்லாம் கூட உங்களுக்கு தெரியாது. சரி சொல்கிறாங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே இந்த சவுக்குன்னு நான் அந்த வெப்சைட் நடத்திருந்தேன். சவுக்கு டாக்டர் நெட்டுன்னு. ஆமா. அதுலேருந்து தொடங்கியது தான். ஓகே, ஓகே. கலாட்டில் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. என்ன அடிச்சிட்டு போறாரு அவரு? சார், உங்க சவுக்கு உங்க கையிலே தர்றோம். சவுக்கிடம் சவுக்கு கொடுத்திருக்கிறோம். சில விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப சாஃப்டா மென்மையா மாத்திட முடியும். எல்லா விஷயத்துலையும் அந்த அணுகுமுறை எடுபடாது. சவுக்கால் அடிச்சு சொல்ல வேண்டிய விஷயத்த சவுக்கால் அடிச்சு தான் சொல்ல வேண்டியது இருக்குல்ல. நான் இட்டால் அது நடந்து விட்டாலுங்கிற மாதிரி எம்ஜிஆர் பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் இந்த ஒரு விஷயத்த மாற்றணும். தட் மீன்ஸ் சவுக்கால் அடிச்சு மாற்றணும்னா இந்த விஷயத்தை தான் மாற்றணும்னா என்ன சொல்லுவீங்க? ட்ரக் இஷ்யூ. ஓகே, ஓகே. இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயமா பார்க்குறேன். நான் இத்தனை முறை சிறை சென்றதை விட இந்த கடைசி முறை சிறை சென்றது எனக்கு ஒரு கடுமையான பாதிப்பை உண்டாக்கியது. நான் ஒரு 30 வயது வரைக்கும் ட்ரக்குன்னா கஞ்சாவை தவிர ட்ரக்கு தெரியாது எனக்கு. அண்ட் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸு, கெமிக்கல் ட்ரக்ஸ் எல்லாம் கோவா, மும்பை, இங்கே நம்ம ஊரில் கிடையாது. விஷன் நான் இந்த முறை சிறைக்கு போன போது படித்து வேலையில் இருந்த இளைஞர்கள் போதை மருந்து கடத்தல் வழக்குகள் ஏராளமான பேரை பார்த்தேன். சிறைக்குள்ள நான் இருந்த பிளாக்ல மட்டும் ஒரு 20 பேர். ஒவ்வொருத்தனும் படித்த பசங்க. ஒவ்வொருத்தரும் என்ன டிகிரின்னு கேட்டால் மெடிக்கல்லையே ஒரு டிவிஷனு, அலைடு மெடிக்கல், அதில் ஒரு டிவிஷனு. இன்னொருத்தன் பெங்களூரில் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். இன்னொருத்தன் இது அவங்களோட தந்தைகள், பெற்றோர்கள் எல்லாம் அரசு ஊழியர்கள், அதிகாரிகள். என்னடா எப்படா மாட்டேன் அப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணானே. மெத்துனா இதுன்னு
இதுனா இப்படின்னுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அவன் ப்ரொஃபஷனில் அது சம்மந்தமாக புரியுது அவனுக்கு தெரியுது. தெரியுது. ஆமா. இன்னொருத்தன்ட்டு டேய் நீ ஐடி கம்பெனியில் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்க, ஒரு பெரிய நிறுவனம். ஆனால் இல்லைண்ணா நான் கைமாற்றி விட்டேன்னா, அதுக்கு போயிட்டு கைமாத்தினாலும் அஃபென்ஸ்ரா, அதுக்கு போய் என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்கண்ணா. அடிச்சா கூட எவ்வளவு அஃபென்ஸ் இல்ல, கைமாத்தது பெரிய அஃபென்ஸ். இன்னொருத்தன் டெம்பரவரியாக ஒரு மத்திய அரசு துறையில் வேலை செய்து கொண்டிருந்தவன் 3வது முறையாக வருகிறான். அடிக்ட். என் அடிக்ட் என்னன்னு கேட்கும்போது விசாரிக்கும் போது பார்த்தா சப்ளை வந்துக்கிட்டே இருக்கு. இன்னொன்று, இந்த சம் டைப் ஆஃப் சிந்தட்டிக் ட்ரக்ஸு சிங்கிள் யூஸ் இஸ் எனஃப் டு மேக் யூ அன் அடிக்ட். ஓகே. இப்போ நீங்கள் லிக்கர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 மாதமாவது நீங்கள் அடிக்கடி வாரத்துக்கு 4 வாட்டி குடிச்சா தான் உங்களுக்கு அந்த கிரேவிங் வரும். ஓகே. சிங்கிள் யூஸ் இஸ் எனஃப் டு மேக் யூ அன் அடிக்ட். ஒரு வாட்டி அடிச்சா அடிக்ட் ஆயிடுது. என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் இந்த யூசர் பிகம்ஸ் டீலர். ஓகே. இது எனக்கு ஒரு 10,000 ரூபாய் ஆகுது, இந்த 10,000 ரூபாய் எனக்கு சம்பாதிக்க வழி இல்லைன்றதுக்காக நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்து என்னோட யூசேஜுக்கு சேர்த்து எடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. இந்த சப்ளைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி இருக்கு விஷன். இன்னும் டீட்டெயிலாக நான் பின்னாடி பேசுகிறேன். வெளிநாட்டு சதி இருக்கிறது. ஓகே. ஓகே. இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் உழைக்கும் இளைஞர்கள் இருக்கக்கூடாது என்பதற்கான சர்வதேச சதி இருக்கு. ஓகே. உங்களுக்கு ஒர்க் ஃபோர்ஸில் என்ன ஆகும்? நீங்கள் இப்போ சீனாவில் பார்த்துருப்பீர்கள், கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கடுமையான மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அவர்கள் செயல்படுத்தினார்கள். இன்னைக்கு உழைக்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் 50 வயசு 55 வயசு. அதிக குழந்தை பெற்றுக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நமது அண்டை மாநில முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கிறார். ஏன்னா அந்த குழந்தைகள் தான் 18 வயது 20 வயதில் உழைப்பாளிகளாக அறிவுத்திறன் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் போதைக்கு அடிமையானால் என்ன ஆகும்? நீங்க ஃபீல்டுக்கு வந்தப்ப இருந்ததை விட இன்னைக்கு புழக்கம் அதிகமா இருக்கு. என்ன காரணம் என்றால் நமது விரிந்து பறந்த கடல் எல்லை. இங்கே தான் டீலிங்கே நடக்குது. இது ரொம்ப டீப் ரிசர்ச் பண்ணி தமிழக முதல்வர் கையாள வேண்டிய ஒரு விவகாரம். அந்த ட்ரக்கு கட்டுப்படுத்தாமல் விட்டோன்னா ஒர்க்கு பொட்டன்ஷியலே இல்லாமல் போயிடுங்க. ஒர்க் ஃபோர்ஸே இல்லைன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான். எக்கானமி என்ன ஆகும்? நொடிச்சிடும். எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் அரசு நடத்த முடியாது. வேலை செய்ய ஆள் இல்லைன்னா பக்கத்து இப்போவே உடல் உழைப்பில் வட இந்தியனை தவிர எவனும் இங்கே இல்லை. நம்மளால சமட்டி தூக்குறது இல்லை, ஹோட்டலில் வேலை செய்ய மாட்டேங்கிறான், முடி வெட்ட மாட்டேங்கிறான். அப்போ இந்த அறிவுசார் வேலைக்கும் ஆட்கள் இல்லாமல் போய்விட்டால் என்னதான் ரெவன்யூ நமக்கு? இதைத்தான் சவுக்கு எடுத்து அடிச்சு ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. யாரை சவுக்கால் அடித்து சரி பண்ணணும்னா இந்த ட்ரக் சிஸ்டத்தையே சவுக்கால் அடித்து சரி பண்ணணும். நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க. நல்ல இருந்துச்சு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இத்தனை வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே உங்களுடைய அந்த அரசியல் பயணத்தில் எத்தனையோ தலைவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருப்பீங்க, எழுதியிருப்பீங்க இல்லை? ஆமாம். ஒரு இளம் தலைவர், ரொம்ப கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் சிஎம் இருக்கக்கூடிய அவருக்கு இன்றைக்கி வாழ்த்து சொல்லும்போது என்ன ஓடுது மைண்டுக்குள்ளே? பிறந்த நாள் என்பது ஒரு அடையாளம் தான். நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு பேரே ஒரு வரலாறு. விஜய் என்பது பெயர் அல்ல, அது பழைய பண்பாட்டின் புதிய வடிவம். ஓகே, ஃபைன். விஜய் என்பது பெயர் அல்ல, அது அடக்க முடியாத கடல் அலையின் பெருமுழக்கம். விஜய் என்பது பெயர் அல்ல, விளக்க முடியாத விரிவானம். விஜய் என்பது பெயர் அல்ல, குடிசைகளில் ஏற்பட்டுவிட்ட காயங்களுக்கு மாளிகை தோட்டங்களில் மருந்து பறித்து தருகிற மக்கள் மருத்துவர். விஜய் என்பது பெயர் அல்ல, விஜய் ஏற்றினால் கொடிமரம், இறக்கினால் கைகாட்டி மரம், தமிழ் நிலத்தினுடைய கற்பக மரம். அவரை நம்பி ஒரு 8 கோடி தமிழர்கள் இன்பத் தமிழகத்திலும் 65 நாடுகளில் வாழுகிற தமிழர்களும் அவரை நம்பி இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்குரிய தமிழர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்க முதலமைச்சர் என்கிற நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று அவர் பிறந்த நாளில் யோசிப்பார். இது ஒரு அறைகூவல் தான். இந்த அறைகூவலை மிக துணிச்சலாக எதிர்கொண்டு தமிழ்நாட்டில் அவர் பெயரெடுப்பார் என்பதை விட இந்திய துணைக்கண்டத்து அரசியலை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக வருகிற நாளில் அவர் புதிய அவதாரம் எடுப்பார். அவருடைய கணக்கு ஒரு மதசார்பற்ற அணிகள் இன்றைக்கு அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டனர்.
திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருந்த கட்சிகள் விட்டு விலகி இன்றைக்கு தாவேகா என்கிற நந்தவனத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த ஆட்சி அமையக்கூடாது என்று விரும்பியவர்கள் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்கிற எல்லைக்கு வந்து விட்டார்கள். ஆகவே அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதிரிகள் எந்த ஆயுதத்தையும் எதிர்காலத்தில் எடுக்கலாம். அந்த ஆயுதத்தை கூர்முடங்கு செய்யக்கூடிய வல்லமையும் வாய்ப்பும் எனக்கு இருக்கிறது என்பதை அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டும். இவ்வளோ விஷயம் பாராட்டினீங்க, பட் நம்ம விமர்சனங்களும் இருக்குல்ல இவர் இருக்கும். ஆட்சிக்கு முன்னாடி ஓகே, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த 40 தினங்களில் கூட விமர்சனங்கள் இருக்கும். ஆமாம், அதில் அதிகமாக சந்திக்கக்கூடிய விமர்சனம் பொதுவெளியில் தான் பெருசாக பேச மாட்டேங்கிறாரு, ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டேங்கிறத தாண்டி சட்டசபையிலையும் பேச மாட்டேங்கிறாரு. இப்போ கூட்டம் நடந்துட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் சட்டசபையிலையும் பேச மாட்டேங்கிறார், அமைதியாக இருக்கார். அவர் சொல்ல வேண்டிய அவருடைய துறை சார்பாக கேட்கக்கூடிய கேள்வியை இன்னொரு அமைச்சர் பதில் சொல்கிறாருங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருதுல்ல. ஏன் அதை செய்கிறாரு? ஏன் அப்படி அமைதியாக இருக்கிறார்? இல்லை, காவிரி மேகதாது பிரச்சனையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நேற்று நிறைவேற்றிய வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்மானத்தை அவர்தான் பிடித்தார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சொன்ன திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு அதுவும் அந்த தீர்மானத்தில் சேர்க்கப்படும் என்றார். கட்சி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிய பேச்சையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டார். ஆதவ் அர்ஜுனாவும் ஆருயிர் நண்பர் ராஜ்மோகனும் டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களும் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். மந்திரி சபை என்பது கூட்டு பொறுப்புள்ளது. எல்லாவற்றையும் ஒரே ஒருவர் அதை கையாளுவது என்பது ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டில் அது கடந்த காலத்தில் இயல்பாக இருந்திருக்கலாம். எங்கள் தலைவர் அந்த இயல்பை இன்றைக்கு மீறி இருக்கிறார். அவர் பதில் சொல்லவில்லை என்பது உண்மைதான், ஆனால் பதில் சொல்வார். கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்திற்கு கடைசியில் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த கேள்விகளையெல்லாம் தொகுத்து வைத்து தலைவர் பதில் சொல்வார் என்பதை நீங்கள் நம்புங்கள். சட்டப்பேரவை கூட்டம் நேரலை செய்யப்படுங்கிறது வாக்குறுதியாகவே இருந்தது, ஆனால் அது கட் ஆகிடுச்சுங்கிறது ஒரு பெரிய விமர்சனமாக மாறி இருக்குது. இன்றைக்கி சட்டசபையிலையும் அதை பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறது? ஏன் அந்த ஒரு விவாதம் நடக்கும்பொழுது ஏன் அது கட் ஆச்சு அப்படிங்கிறது அது ஒரு கேள்வியாக இருக்கிறது. சொல்லிட்டு வந்தாங்க நேரலை செய்வோன்னு. ஸோ எதிர்கட்சியினர் கேள்வியை தொடுக்கும்போது வேணும்னு எதை கட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லை, அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் ராஜ்மோகன் அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட். இனிமேல் இந்த தவறு வராமல் பார்த்து கொள்கிறோம். கடந்த ஆட்சியை போல இந்த ஆட்சி இருக்காது என்பதை கல்வெட்டு போல பதில் சொல்லியிருக்கிறார். அதுதான் உண்மை. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி பேசும்பொழுது இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இந்த முறை ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கண்டிப்பாக மற்ற கட்சியினரின் உதவி தேவைப்படுறதுனால அதை கொடுத்தாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா கூட அது எப்படி பார்த்தாலும் அது கொடுக்கப்பட்டது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமாகவும் பார்க்குறோம். இதை இப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், இல்லை சோஃபா மாடல்னு சொல்லி கேலி பண்ணுறது ஒரு பக்கம் இருக்குது. எப்படி மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, சோஃபா மாடல் என்று எதிர்க்கட்சி தலைவர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் சுட்டி காட்டியது அவர் ஒரு மட்டமானவர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எந்த உயரத்தில் நிற்க வேண்டும் என்பதை உதயநிதி மறந்துவிட்டார். அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது கோவை கம்பன் கருத்திருமன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். வன்மருங்குல் வாழறக்கர் நெருங்க அங்கிருந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பன் பாட்டை சொல்லி 2.5 மணி நேரம் பேசுகிற ஆற்றல் பெற்றவர். குமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்தோடு சேர்க்கிற போராட்டத்தில் தளபதி மார்ஷல் நேசமணிக்கு வானமும் சிறகுமாக இருந்த பொன்னப்பா நாடார் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அண்ணா எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். கலைஞர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். எம்ஜிஆர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். 1989 ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பது மிகப்பெரிய பொறுப்பு. முதலமைச்சருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிறது. எதிர்க்கட்சிக்கு இன்னொரு பெயர் ஷேடோ கவர்மெண்ட், நிழல் அமைச்சரவை. அதிகாரத்தில் இருக்கிற அரசு கவிழ்ந்து விடுமானால், அது பெரும்பான்மை இழந்து விடுமானால் ஷேடோ கவர்மெண்ட் எதிர்க்கட்சி தலைவரைத்தான்
ஆட்சி அமைப்பதற்கு கவர்னர் அழைக்க வேண்டும். அவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் ஒரு வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட சோஃபாவை பார்த்துவிட்டு இதை சோஃபா மாடல் அரசு என்று அவர் பேசுவது அவருடைய மட்டமான ரசனையை காட்டுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு எவ்வளவோ செய்திகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரம் கவலைக்கூடிய இடத்தில் இருக்கிற பொழுது 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பீர்கள் என்று கேட்டிருக்க வேண்டும். மேற்காசிய போரின் பதட்டம் அதிகரித்து வருகிற சூழலில் இன்றைக்கு சமையல் எரிவாயு கிடைக்காத நிலையில் இதை எப்படி உங்களால் அமல்படுத்த முடியும் என்று கேட்டிருக்க வேண்டும். போக்குவரத்து துறையை தூர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் இலவச பயணம் செய்வதற்கு எப்படி சாத்தியம் என்று கேட்டிருக்க வேண்டும். அவர் அந்த தளத்தில் நிற்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. சோஃபா மாடல் அரசு என்று இந்த அரசை அவர் குறைத்து மதிப்பிடுகிறார். ஆகவே இந்த அரசு அதனுடைய இலக்கை எட்டும், எதிர்க்கட்சி தலைவருடைய கனவில் கல்லை எறியும் என்பதை பதிவு செய்கிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், நம்ம மற்ற பிரச்சனைகளை மாதிரி இதை கடந்து போக முடியாது. மற்ற பிரச்சனைகள் மாதிரி இதை நம்ம இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஆனால் சீரியஸ் இஷ்யூஸ் நடந்த வீடுகளில் தான் அந்த பெயின் என்னன்னு தெரியும் இல்லையா. ஸோ இதை உண்மையாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கிறதுங்கிறது உண்மை. விஜய் அவர்கள் பேசியது போலவே இதை கவர்மெண்ட் மட்டுமே பண்ண முடியாது, சமூகத்திலும் மாற்றம் வரணுங்கிறது உண்மை. ஆனாலும் பொறுப்பு அவருக்கு தான் இருக்குது, தார்மீக பொறுப்புங்கிறது இருக்குது. எப்படி சரி செய்ய அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள் மழை பெய்யாவிட்டாலும் மன்னன் தான் குற்றவாளின்னு சொல்லிச்சு. மழைக்கு மன்னனுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் மழை பெய்யாவிட்டாலும் ஆளுகிற கட்சி பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். மழை வளம் கரப்பின் வான்பேர் அச்சம் என்பது சிலப்பதிகாரம். நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். ஆனால் இப்பொழுது நடைபெறுகிற சில இந்த சம்பவங்கள் வருந்தத்தக்கவை, கண்டிக்கத்தவை என்பதை தாண்டி கடந்த ஆட்சியினுடைய எச்சம் இது. கையாலாகாத கடந்த ஆட்சியினுடைய மிச்சம் இது. ஓகே, சரியாயிடும் கொஞ்சம் நாள்ல. பொறுப்பற்ற கடந்த ஆட்சியினுடைய உச்சம் இது. ஒரு பொறுப்பு டிஜிபி வைத்துக்கொண்டு காலம் தள்ளியவர்கள் இன்றைக்கு ஒரு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கிறார், மகேஷ் அகர்வால். நீங்கள் செய்தித்தாளை, தொலைக்காட்சியை ஒழுங்காக பார்ப்பவராக இருந்தால் அந்த பொறுப்பிற்கு வந்தவுடனே அவர் அறிவித்தது தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை ரோந்து. எந்த இடத்திலெல்லாம் காவல் நிலையம் இருக்கிறதோ அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையின் எல்லையில் காவல்துறை இன்றைக்கு ரோந்து வந்து கொண்டிருக்கிறது. அநியாயத்தை செய்கிறவர்களுக்கு ஒரு அச்சத்தை இன்றைக்கு ஊட்டியிருக்கிறது. அதை தாண்டி பவானீஸ்வரி அவர்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிற சிங்கப்பெண் படை பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை நிச்சயமாக தந்திருக்கிறது. ஆகவே மிச்சம் இருக்கிற வரை இருக்கிற நாட்களில் அரசு இதை தீவிரமாக, உங்களை போன்ற ஊடகக்காரர்கள், எதிர்க்கட்சிகள் சுட்டி காட்டுவதை சரியாக உள்வாங்கிக் கொண்டு, என்னை கேட்டால் இது இன்னும் ஒரு வாரத்தில் கூட இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு சிவியர் ஆக்ஷன், ஒரு தீவிர நடவடிக்கை வருகிற நாளில் அதை சட்டமன்றத்தில் தலைவர் அறிவிப்பார். ஸோ அப்படியான விஷயம் பின்னாடி நடந்து. ஆமாம், ஏன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுவாகத்தான் இருக்கிறது. பர்சனலாக கேட்குறேன், நீங்கள் விஜய் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சினிமாவை கவனிக்கக்கூடிய ஆள். நீங்கள் சினிமா உலகத்தில் வரும்போது பெரிய விமர்சனங்களை சந்தித்தார். இந்த மூஞ்செல்லாம் நடிக்க வந்திருக்கா, இந்த மூஞ்சுக்கெல்லாம் நான் ஃப்ரேம் வைக்கணுமான்னு கேட்க ஆரம்பிச்சு, என்னென்ன விமர்சனங்களை தாண்டி இவருக்கெல்லாம் என்ன தெரியும் அரசியலுக்கு வராருன்னு தாண்டி, ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி ஜெயிச்சா சிஎம் ஆயாச்சுல்ல. இந்த ஜேர்னி இருக்குல்ல, இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒன்று வச்சுக்கிடுங்க, ஒரு தீர்க்க தரிசனமான தலைவன் விஜய். ஓகே, இந்தியாவில் யாரும் இதை எதிர்பார்க்கலை. கரெக்ட். எனக்கும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியினார். இதை யாரும் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ஒத்துக்கொள்ளவில்லை. எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி அப்படின்னு ஸ்டாலின் திரும்ப திரும்ப சொன்னார். எங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி என்று எடப்பாடி அவர்கள் சொன்னார். 10 தோல்வி பழனிசாமி சொன்னார். ஆனால் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னார். இவர் என்ன காற்றில் கத்தி சண்டை போடுகிறாரா,
இல்லாத ஒருவரை இவர் ஏன் எதிரியாக சிருஷ்டிக்கிறார் என்று கேட்டார்கள். அந்த திசை நோக்கி தமிழ்நாட்டின் களத்தை திருப்பி 75 ஆண்டு கால திமுகவை ஆட்சி விட்டு அப்புறப்படுத்தி இருக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் அவர் ஒரு தீர்க்க தரிசனமான தலைவர் என்பதற்கு அடையாளம். எங்களுக்கும் டெல்லிக்கும் போட்டி என்று சொன்ன அதிமேதாவிகள் அந்த டெல்லியை வீழ்த்துவதற்கு ஏதாவது யூகம் வகுத்தார்களா? நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் அதை சுட்டி காட்டுகிறதா? சாத்தூரில் நின்ற பிஜேபி கட்சியின் மாநில தலைவர் நண்பர் நயனார் நாகேந்திரன் வீழ்த்தப்படுகிறார். அந்த கட்சியினுடைய தேசிய செயலாளர், மகளிர் அணி செயலாளர் வானதி சீனிவாசன் வீழ்த்தப்படுகிறார். நாளைக்கு இவர்தான் பிஜேபியின் தலைவராக வருவார் என்று கருதப்படுகிற பேராசிரியர் ராம சீனிவாசன் மதுரையில் வீழ்த்தப்படுகிறார். ஆகவே பிஜேபி என்கிற இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி 11% வாக்குகளை பெற்றிருந்த கட்சி இன்றைக்கு 3% வாக்குகளை பெற்று குட்டி சுவராகி தப்பி தவறி ததிக்கணந்தாம் போட்டு ஊட்டியில் மட்டும் கரை சேர்ந்திருக்கிறது என்றால் அதற்கும் விஜய் காரணம். ஓகே, இல்லை திமுக பங்கு கிடையாது. அது மாதிரி அதிமுக என்கிற கட்சி கிட்டத்தட்ட உடலடக்கம் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது. அந்த கட்சிக்கு வந்து வீழ்ச்சிக்கும் திமுக உரிமை கொண்டாட முடியாது. அந்த உரிமையும் தாவேக்காவுக்குத்தான் வருகிறது. இனி ஒரு சில்லறை பயல் தமிழ் தேசியம் என்று பேசி தமிழ்நாட்டு இளைஞர்களை ஏய்த்து திரள் நிதி திரட்டுவதற்காகவே இந்த நாட்டில் அரசியல் செய்கிற ஒரு அற்பன் முதலமைச்சர் கனவில் மூழ்கி இருந்த பொழுது உனக்கு இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலிலேயே இடம் இல்லை என்கிற நிலைமைக்கு அவரை உந்தி தள்ளி இன்றைக்கு அவர் வெளியேற்றியிருக்கிற சாதனை விஜய் நிகழ்த்தியிருக்கிறார். அதனால் விஜய் அவர்கள் அதிகம் பேசுவதில்லை. விஜய் அவர்களுடைய மௌனம் மலையை விட உயரமானது. விஜய் அவர்களுடைய மௌனம் கடலை விட ஆழமானது. அவருடைய மௌனம் இன்றைக்கு இதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. இன்னும் பல சங்கதிகளை நிறைவேற்றி காட்டுவதற்கு அவர் வீகம் வகுத்து வருகிறார். விழி மூடாமல் அதை பற்றி யோசிக்கிறார். நான் இந்த இன்டர்வியூவில் உங்களை நிறைய பேச விட்டுருக்கேன் இல்லையா சார்? அதனால ஒன்றும் இல்லை. நிறைய பேசுறீங்க, நல்ல விஷயங்கள் பேசுங்க. கடைசியாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க. பிறந்தநாள் கோரிக்கை ஏதாவது இருந்தால் சிஎம் கிட்ட சொல்லலாம் மக்களின் சார்பாக. ஒரு போதையற்ற தமிழகம் என்று சொன்னீர்கள் முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு 717 கடைகளை மூடியிருக்கிறோம். வழிபாட்டு தலங்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள், அதன் அருகில் இருக்கிற மதுக்கடைகளை மூடியிருக்கிறோம். எல்லா மதுக்கடைகளையும் மூட வேண்டும். அப்போதுதான் ஒரு போதையற்ற தமிழகத்தை உருவாக்க முடியும். எல்லா மதுக்கடையும் மூடுவதற்கான சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்பு, அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கை, அதை தாண்டி ஒரு பள்ளிவாசலில் இருக்கிற ஆலிம், ஒரு தேவாலயத்தில் இருக்கிற ஒரு ஃபாதர், ஒரு திருக்கோவிலில் இருக்கிற ஒரு குருக்கள், ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள், அதையும் தாண்டி த ரோட்டரி, லயன்ஸ், ஜேசிஸ் போன்ற கிளப்புகள், தன்னார்வலர் அமைப்புகள் தனக்கும் இதிலே கடமை இருக்கின்ற உணர்ந்து கொண்டு ஒரு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்துவதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். இல்லாவிட்டால் தமிழ்நாடு ஒரு பேர் ஆபத்தை எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டியது. அதாவது மக்கள் குடிக்கிற அந்த பழக்கத்திலிருந்து அவங்களை குறைக்கணும். அது நிகழ்ந்தால் தான் மதுவிலக்கு நிகழ்த்த முடியும். அவங்க குடிச்சிட்டே இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். ஏன்னா 6000 மைல்கள் நடந்து 10 லட்சம் குடிசைவாசிகளின் கையில் ஆயுதத்தை கொடுத்து சியாங் சேக்கினுடைய சாம்ராஜ்யத்தை மஞ்சள் நதிக்கரையில் சீனாவில் அகற்றுவதற்கு நடக்கிறேன் என்று புறப்பட்ட மகத்தான மாவோ அவர்கள் சியாங் சேக்கினுடைய சாம்ராஜ்யத்தை அகற்றுவதற்கு மட்டும் குறிக்கோள் அல்ல, கஞ்சா போதையில் கவிழ்ந்து கிடக்கிற செஞ்சீன இளைஞர்களை மீட்பதும் எனது குறிக்கோள் என்று அறிவித்துவிட்டு போனார். மார்ச் முடிந்தது, இந்த பேரடி முடிந்தது. அந்த கஞ்சா போதையிலிருந்து மீட்பது என்கிற அவருடைய கனவை நனவாக்க சீனா அணிதிரண்டது. கடலில் கஞ்சாவை நிரப்பிக்கொண்டு ஒரு கப்பல் நிற்கிறது. கலகக்காரர்கள் கடலில் தாவுகிறார்கள்.
கப்பலை தீ வைத்து கொளுத்துகிறார்கள். கப்பலும் எரிந்தது, அதில் இருந்த கஞ்சாவும் எரிந்தது. இதற்கு ஹிஸ்ட்ரியில் வார், அபினி யுத்தம் என்று பெயர். இங்கேயும் ஒரு அபினி யுத்தம் நடத்தக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு மோசமாக இருக்கிறது. முதலமைச்சர் தன்னுடைய ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி இதில் அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்பது அவருடைய நிழலில் ஒதுங்கி இருக்கிற நாஞ்சில் சம்பத் என்கிற ஒரு சாமானியனின் வேண்டுகோள். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. உங்கள் ஸ்பெஷலே பேசும்போது நடுவில் சொல்லக்கூடிய வரலாற்று உதாரணங்கள் தான். அவரோட பிறந்தநாள் அதுவுமா வாழ்த்துக்களோடு கோரிக்கைகளோடு பல விஷயங்களை பேசியிருக்கோம் சார். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். மகிழ்ச்சி. நம்ம ஒரு தியேட்டர் ஓனர் அவங்கக்கிட்ட நிறைய இன்டர்வியூஸ்லாம் பண்ணியிருக்கோம். எம்எல்ஏவா இன்டர்வியூ பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். தமிழகத்தில் இப்போ கொஞ்சம் முன்னாடி நாஞ்சில் சம்பவத்தை பேசும்பொழுது யாருமே இந்தியாவிலே யாருமே கணிக்கல இந்த வெற்றி அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கணிக்க முடியாத வெற்றி தான். கணிக்க முடியாத வெற்றி விஜய் அவர்களுக்கு நிகழ்ந்தது ஒன்று. இன்னொன்று அவரால் ஜெயித்த எம்எல்ஏக்கள், உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இளைஞர்கள், அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப புதுசானவங்க, பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாதவங்க, யாருன்றே தெரியாதவர்கள், அப்படியெல்லாம் வரும்பொழுது இதில் பர்சனலி நமக்கு தெரிஞ்ச பலரும் எம்எல்ஏ இருக்கிறாங்க, மினிஸ்டராக இருக்காங்கலாம் பார்க்கும்பொழுது எப்படி பார்த்தாலும் ஒரு ஆங்கிளில் ஹாப்பி. அது நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு. நீங்கள் விஜய் அவர்களோட பர்த்டேக்கு அவர் ஒரு ஆக்டராக இருக்கும்போது அந்த பர்த்டே டைம்லலாம் ஸ்பெஷல் என்ட்ரி நாங்கள் யாரெல்லாம் எடுக்கணும்னா நீங்களும் அதில் ஒருத்தராக இருப்பீங்க இல்லை? ஸோ ஒரு அவரோட ஃபேன் பாயாக ஒரு நடிகருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறது, அவர் பற்றி பேசுகிறது காலம் இன்றைக்கி மாறி இன்றைக்கி ஒரு சிஎம்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதுவும் சட்டமன்ற உறுப்பினராக. எப்படி இதை உணர்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு கனவு எங்களுக்கு. வந்து நாங்களாம் 20 வருஷமாக அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கோம். ஒரு ரசிகராக பயணிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து பல நலத்திட்ட உதவிகள் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அவர் கூட சேர்ந்து சட்டமன்றத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு ஜேர்னி டுகெதர் தான். ப்ளஸ் நீங்கள் சொல்லும் போது அரசியலுக்கு புதுசுன்னு சொன்னீங்க. நாங்கள் அரசியலுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், பட் மக்களுக்கும் நாங்கள் மக்கள் சேவைக்கும் புதுசு கிடையாது. மக்கள் இயக்கம் மூலியம் பல சேவைகள் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். 20-30 வருஷம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ இந்த அரசியல் வந்து நாங்கள் வேறு விதமாக பார்க்குறோம். இப்போ அதிமுக திமுக எப்படி பார்க்குறாங்களோ அது இல்லாமல் எங்களோட விஷன் இஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். நாங்கள் பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நாங்கள் எங்கள் பாலிசிஸ், எங்களோட சட்டசபையில் நடந்துக்கிற விதம் எல்லாமே நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான். முதல் பிறந்த நாள் முதலமைச்சராக தலைவர் வந்து கொண்டாடுறாரு. எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இந்த ஒரு நாளுக்காக நாங்கள் பல வருஷம் ஒரு கனவு காண்டிருக்கோம். எப்படி ஆக்சுவலி அதுக்கு நிறைய விஷயம் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்படி மதுரவாயில் தொகுதிக்கு உங்களை சூஸ் பண்ணாரு? எனக்கு அந்த ஏரியா சொல்லுங்களேன், டிஸ்கஷன்லாம் கொஞ்சம். இல்லை, மதுரவாயில் நம்ம வந்து நம்மளை விருப்பப்பட்டு கேட்ட தொகுதி தான். ஏன்னா அந்த தொகுதி வந்து நம்ம கொஞ்சம் ஃபெமிலியரான தொகுதி. நம்ம தேட்டர் அந்த பக்கம் இருக்கிறதால அந்த சைடு நிறைய நலத்திட்ட தொகுதிகள் நிறைய பண்ணியிருக்கேன். அப்போ ஃபாஸ்ட் ஒரு 8-9 இயர்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. அங்கே இருக்க மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ அங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்குது எல்லாமே நமக்கு ஒரு அளவுக்கு தெரியும் முன்னாடியே. ஸோ அதனால் அந்த ப்ளஸ் அங்கே 2 பெரிய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஒரு எக்ஸ் மினிஸ்டர், ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, 2 பேருமே ஒரு வெயிட் அண்ட் கேண்டிடேட்ஸ் தான். ஸோ எனக்கு ஐஎம் பர்சன் who likes challenges. நம்ம ஒரு கூட்டணி கட்சி எடுத்து நின்று ஜெயிக்கிறத விட எனக்கு வந்து ஒரு பலமான எதிரியை ஜெயிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மதுரவாய் வில் பி ஆப்ட்னு நான் நினச்சேன். அதே மாதிரி தலைமை வந்து அது கேட்ட மாதிரி கொடுத்துட்டாங்க. வென்றும் காமிச்சிட்டேன். 7th பிக்கஸ்ட் டிஃபீட் இன் த ஹோல் ஆஃப் தமிழ்நாடு. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ வெரி ஹாப்பி. எப்படி நீங்கள் கேட்டீங்க, உடனே கொடுத்துட்டாங்களா இல்லை அது ஒரு டிஸ்கஷன் போச்சா? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சு. இன்டர்வியூ வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, கேட்ட உடனேலாம் கொடுக்கல. நம்ம கேட்டு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஒரு 1 month மேலே அந்த ப்ரொசீஜர் போச்சு. ப்ளஸ் அவங்க பேக்ரவுண்ட் ஸ்டடிலாம் பண்ணாங்க. எப்படி வந்து இஃப் ஐ எம் ஹேவ் த பொட்டன்ஷியல் டு கண்டெஸ்ட் அந்த தொகுதியில், ஏன்னா பெரிய தொகுதி 3,64,000 votes கிட்ட இருக்குது, ரொம்ப பெரிய தொகுதி. ஸோ அந்த தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த பலம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க வந்து இப்போ நாங்கள் தொகுதி வாரியாக பிரச்சார நேரங்களில் தலைவரோட பயணிக்கும் பொழுது இல்லை வேறு காரணங்களுக்காக டாக்குமெண்ட்ரிஸ்க்காகலாம் போகும்போது தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியும். ஸோ இங்கே கோரிக்கைகளும் தெரியும், தேவைகளும் தெரியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த தொகுதியில் பரிச்சயமானால் அந்த சூழல் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இமிடியேட்லி எல்லாத்தையும் அப்படி பண்ணிட முடியாதுங்கிறது தெரியும். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் நம்ம தொகுதியில் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது எந்த துறையில் எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருதுன்னு பார்க்கணும். சட்டப்பேரவையில் பேசணும், மினிஸ்ட்ரிட்ட போய் கேட்கணும், கேட்டு அதுக்கு பெர்மிஷன் வாங்கி ஃபண்ட் அலாட்டாக ஒன்று பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. எந்த மாதிரி திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க? இதெல்லாம் இனிஷியல் ப்ராசஸில் இருக்குது. இல்லை, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நாங்கள் வந்து ஒரு 1 month ஆகிருக்கு. பேசிக் அம்யூனிட்டிஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்குறோன்ற என்னோட எண்ணமாக இருந்துச்சு. இப்போ ஸ்கூல் வந்து லாஸ்ட் வீக் திறந்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா இங்கே தொகுதியில் இருக்க ஒரு ஸ்கூலுக்கும் நேரடியாக போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி அது ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணோம்.
ஒரு ஸ்கூல் அவங்க பிரின்சிபல் கையெழுத்து போட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நான் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி மாண்புமிகு அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவருக்கு போய் சந்தித்தேன். இந்தந்த அவர் கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துட்டு இந்தந்த பிரச்சனை இருக்குன்னு அவர்கிட்ட கொடுத்தேன். அது இல்லாமல் பிடபிள்யூ மினிஸ்டர்கிட்ட போய் திரு ஆதவர்ஜன் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது சில ஸ்கூலில் எல்லாம் சொல்லி 2 பேர்கிட்ட நேரில் போய் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணேன். ஓகே. சில விஷயங்கள் உடனே பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா 1 வீக் தான் டைம் இருந்துச்சு. ஸோ சில விஷயங்கள் இப்போ ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி தேவைப்பட்டுச்சு, சில டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து உடஞ்சிருந்துச்சு, திடீர் ரீவாம்ப் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி கொடுத்தாங்க. சில ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் கம்மியாக இருந்தாங்க, ஸோ அண்டர் ஸ்டாஃப்டாக இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உடனே பண்ணிட்டாங்க. பட் லாங்கர் விஷன் இருக்குது. ஸ்கூல்ஸ் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸை மாற்றணும், சில சிலபஸ் வந்து கொண்டு வரணும், ஏஐ எப்படி உள்ள கொண்டு வரலாம், அந்த மாதிரி விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்டுமே ஆல்ரெடி மினிஸ்டர் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கேன். ஓகே. அது வந்து லாங்கர் ரன்ல இருப்போம். ஸோ சின்ன சின்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து நம்ம சென்னை ஒரு கேட்வே மதுரவாயில் இருக்குன்னு பல மேடையில் நான் சொல்லியிருக்கேன். அந்த மேடையில் இருக்கும் நம்ம புதுமலை ஹைரோடில் போனீங்கன்னா சென்டரில் வந்து அந்த எலிவேட் ஹைவேக்காக துருப்பிடிச்ச அந்த கோயம்பேட்டு பிரிட்ஜில் உள்ள குப்பையெல்லாம் ஃபுல் நடு ரோட்டில் பிடிச்சிருந்தாங்க. ஓகே. பல ஸ்கூல்கள் சுற்றி இருக்கு. அதனால பல ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. அது வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டியூரிங் மை கேம்பெயின் டேஸ். ஒரு வீடியோ அதை பற்றி போட்டிருந்தேன் அந்த இடத்துல நின்று. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே இட் இஸ் பின் கிளியர்ட். அங்கே ஒரு துருப்பிடிச்ச அயன் ரோடு கூட குப்பையாக இருக்குது. அந்த நடுவில் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கும். டெய்லியுமே எம்எல்ஏ ஆஃபீஸில் போய் கிரிவன்ஸ் கேட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 137 கிரிவன்ஸ் வந்திருக்கு. அதில் 85 to 86 கிரிவன்ஸ் ஆல் பின் கிளியர்ட். ஸோ அந்தளவுக்கு நமக்கு குவிக்காக எனக்கு என்ன ப்ராம்ப்ட் ஆக்ஷன் இருக்கணும். மற்ற எம்எல்ஏஸ்க்கு மற்ற கட்சி எம்எல்ஏஸ் மாதிரி தொகுதிக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு போகாமல் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே அங்கே இருக்கணும், மக்களோட இருந்து அவங்க குறையில கேட்கணும், எது ப்ராக்டிக்கலோ அதை பண்ணி கொடுக்கணும், உடனே பண்ணி. தட்ஸ் மை எய்ம். அதான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மேபி நான் அதை பார்க்கலன்னு தெரில, உங்கள் ரீல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ரீல்ஸ் போட்டாலும் திட்டுறீங்க, போடலனாலும் இல்லை தான் ஸ்பெசிஃபிக்காக உங்களை சொல்கிறேன். கொஞ்சம் கம்மியாக தான் ரீல்ஸ் போடுறீங்களோ? நம்ம வந்து ரீல்ஸ் நான் ஃபோட்டோஸாக போடுறேன். என்ன பண்ணுறோம் அன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்து மக்கள் எக்ஸ்பிளைன் டீட்டெயில்டாக நான் வந்து கீழே கேப்ஷனில் போட்டுருவேன். அன்றைக்கி என்ன நடந்திருக்கு, என்ன ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரிவான்ஸ் வருது. நேற்று வந்து ரேவந்த் சரண் கனெக்ட்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்லி ஃபார் கிரிவான்சஸ். பிஃபோர் எப்படி அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு, நான் உள்ள இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் எப்படி அஃபிஷியல் வச்சு மூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன சுச்சுவேஷன் மாறி இருக்குன்னு மக்கள் டிரான்ஸ்பரண்ட் தெரிஞ்சுக்கணுன்னு ரேவந்த் சரண் கனெக்ட்னு ஒரு பேஜ் ஆரம்பிச்சு அது நம்ம சோஷியல் மீடியா எல்லாம் பிளாட்ஃபார்ம்லையும் இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு மை விஷன்ஸ் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இன்ஸ்டா ரீல்ஸை வச்சு ஜெயிச்சிட்டாங்க, இன்ஸ்டாகிராம் வச்சு ஜெயிச்சிட்டாங்கிறது உங்கள் மேலே ஒரு வைக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக இருக்குது. அதை எந்த அளவுக்கு அதை ஒத்துக்கிறீங்க? இல்லை, தோல்வி ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வேணும். அதை ஒத்துக்கிற ஸ்ட்ரென்த்து எதிர்கட்சிக்கு கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஏதாவது நேற்று வந்து சட்டசபையில் ரூட் மாஃபியா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி. ஐயோ நம்ம 2.5 வருஷம் தான் ஆச்சு கட்சி, நம்ம ஒரு 75 வருஷம் கட்சி தோக்கடிச்சிட்டாங்களே அப்படி இன்னுமே அவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ அதை வந்து ஒரு இன்னும் பெட்டராக கையாளணும். அவங்க எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க. அவங்க வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் வந்து சட்டசபையில் வைக்கணும், டிபேட்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இந்த மாதிரி பேசுகிறத விட்டுட்டு இன்னும் மோர் ஆரோக்கியமான எடுத்தால் தமிழ்நாடுக்கு ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும். ஆக்சுவலி நிஜமாகவே இப்போது உங்களுக்கு வந்து ஒரு டைம் தேவைப்படுதா? இப்போ எம்எல்ஏயாக இருக்கிறீங்க, ஆட்சிக்கு புதுசாக வந்திருக்கீங்க, ஒரு டைம் கொடுங்கங்கிறது வெளியேந்து அது எப்படி உங்கள் மேலே ஒரு எதிர்பிரச்சாரம் வைக்கப்படுகிறதோ அப்படியே உங்கள் சைட்லேருந்து டைம் கொடுங்கங்கிறது ஒரு பிரச்சாரமாக வைக்கப்படுதில்ல? இல்லை, எங்கள் மாண்புமிகு முதல்வர் திரு அண்ணன் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்ற முதல் ஸ்பீச்லேயே கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, ஏன்னா சூப்பர்மேன் கிடையாது நம்ம யாருமே, உடனே ஒரு கையெழுத்தில் எல்லாமே மாறுறதுக்கு. ஏன்னா நம்ம வெள்ளை அறிக்கையை விட்டுருக்கோம், 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி சீர் செஞ்சு எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்றதுக்கு கொஞ்சம் டைம் தான் கண்டிப்பாக தேவை. நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக் அம்யூனிட்டிஸ் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னா இட் நீட்ஸ் சம் டைம். ப்ராக்டிக்கல் அதுதான் உண்மை. நம்ம வந்து எதுவுமே ஓவர் நைட் பண்ண முடியாது. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இவ்வளோ வருஷமாக ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக டிஜிபியே நியமிக்காமல் இருந்தாங்க திமுக அரசு. நாங்கள் வந்தோடனே இம்மிடியேட்டாக ஒரு பெர்மனன்ட் டிஜிபியை நியமிச்சிருக்கோம். அவர் இஸ் டூயிங் திஸ் ஜாப் ஃபென்டாஸ்டிக் வெல். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து எதெல்லாம் நம்மளோட ஸ்கோப்பில் இருக்குது, இம்மிடியேட்டாக பண்ணக்கூடிய ஸ்கோப்பில் இருக்கோ அதெல்லாம் தலைவர் முடிவெடுத்து தான் இருக்கார். இப்போ நீங்கள் வரீங்க இன்டர்வியூஸில், அவரோட பர்த்டே ஸ்பெஷல் தான், ஆனாலும் ஒரு எம்எல்ஏன்னு வரும்போது நம்ம அஸ்யூஷுவல் பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டாக மாதிரி கேள்விகளை கேட்டுருவோம் இல்லையா? வரீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறீங்க, உங்களுக்கு கன்வின்சிங்காகவும் இருக்குது. பட் சிஎம் வந்து ப்ரெஸ்ஸையை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு, கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லைங்கிறதும்
உங்கள் மேலே சிஎம் மேலே வைக்கக்கூடிய ஒரு பெரிய விமர்சனமாக இருக்கு இல்லையா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுக்கு அதுக்கு கன்வின்சிங் பதில் இருக்குது அவங்க கிட்ட. இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன், சிஎம் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மேண்டேட் எங்கேயுமே கிடையாது. நம்மளோட இப்போ நீங்கள் ஒரு 15-20 டேஸ் முன்னாடிலாம் வெறும் நியூஸ் பேப்பரில் வரது மட்டும் தான் மக்கள் தெரிஞ்சு படிச்சுப்பாங்க. இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேசுகிற அதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் ப்ரெஸ்ஸை கிடையாது. ஸோ நியூஸ் பேப்பர் தான் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ இருக்க இல்லை, அப்போ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவாங்க, ப்ரெஸ் மீட்லாம் கொடுப்பாங்க, அது ப்ரெஸ் நியூஸாக நமக்கு அப்படி வரும், வீடியோஸாக பார்க்குறது. அதான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா அந்த துறைக்கான அமைச்சர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம்னா, இப்போ இருக்க ப்ரெஸ் வந்து நேர்மையாக இருப்பாங்களா, எவ்வளோ பேர் நேர்மையாக இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா சில பேர் வந்து அவர் பேசுகிற வார்த்தையை வந்து ட்விஸ்ட் பண்ணி வேறு மாதிரி போய், ஏன்னா சில மீடியாலாம் ஓடுமே சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே நியூட்ரலாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ எப்படி வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்கன்றதே நமக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு பெரிய நியூஸ் சேனல் தான் தமிழ் தாயகத்தில் கவர்னர் ஸ்பீச் அன்றைக்கி ஃபஸ்ட்டு பாடினாங்க. பட் அந்த நியூஸ் சேனலில் போடுறாங்க தேசியம் கீதம் தான் ஃபஸ்ட்டு பாடினாங்க, அப்படியே மாற்றி போட்டாங்க. ஸோ ஓப்பனாக மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் லைவில் பார்க்கும் போதே அந்த நியூஸ் சேனல் அப்படி போடும்போது இவர் பேசுறது வந்து அப்படியே வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி போட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். வெற்றின்னு ஒரு சேனல் நீங்கள் தொடங்க போகிறீங்கிறது உண்மைதானா? தட் மீன்ஸ் அது வந்து நம்ம அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் அதுக்கு பேசலாம். இல்லை நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கெலாம் சேனல் இருக்குன்னு சொன்னதால கேட்டேன், நமக்கு ஒன்று வருதில்லை அதுக்காக கேட்டேன். அஃபிஷியலாக வந்தாலும் பேசலாம். ஓகே, என்ன சேஞ்சஸ் பார்க்குறீங்க சிஎம் கிட்ட, பிஃபோர் சிஎம் ஆஃப்டர் சிஎம்? சிஎம் அப்படியே தான் இருக்கு. இஸ் கேரக்டர், இஸ் டெடிகேஷன் மாறவே இல்லை. ஓகே, இந்த மாதிரி ஒரு சிஎம் ஒரு 9 to 5 ப்ராப்பராக வந்து அவர் இருந்தாலே அந்த ஒரு, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் பாஸ் இருந்தாங்கன்னா கீழே வேலை செய்கிற எல்லாருமே ஒரு பயம் இருக்கும். பாஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்து 9 to 5 சட்டசபை சென்ட் ஜார்ஜ் ஃபோர்த் சென்ட் ஜார்ஜ் இருக்கும்போது மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு பயத்தில் அப்படியே வேலை செய்வாங்க, ஏன்னா சிஎம்ஏ இருக்கு அப்படின்னு. ஸோ இட்ஸ் வெரி டெடிகேட்டட் பர்சன். ரொம்ப அப்சர்வ் பண்ணுவார் என்னென்ன துறையில் என்ன போயிட்டுருக்கு. ஏதாவது பிரச்சனை உடனே அந்த மினிஸ்டர் கூப்பிட்டு பேசுகிறாரு. ஈவன் எம்எல்ஏஸ் மீட்டில் கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மக்கள் நம்ம இவ்வளோ பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க, உங்கள் தொகுதியில் நீங்கள் ஒரு பிரச்சனை பண்ணாலும் அது நான் பண்ண மாதிரி தான், என் பேரை கெடுத்துறாதீங்க, மக்களோட நம்பிக்கை கெடுத்துறாதீங்கன்னு சொன்னார். தட்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ட் க்ளோஸ் த 1-on-1 பேசும்போது சொன்னார் வார்த்தைகள். இது என்ன இறுக்கமாக இருக்கிறாரா இல்லை ஜாலியாக இருக்கிறாரா, கோட்டையில் எப்படி இருக்கிறாரு, அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறாரா, எப்படி ரிலாக்ஸ்டாக இருக்காரு, மீட் பண்ணலாம். சட்டசபை நேற்று கூட சட்டசபை முடிச்சுட்டு எம்எல்ஏஸ்குலாம் பேசிட்டு தான் போனார் நம்ம அசம்பிளி இல்லை வச்சு. ஸோ அதனால அவர் ஆக்சசிபிளாக தான் பேசிகிட்டு இருக்காரு, குறைகள் கேட்குறாரு. அவர் சொன்ன விஷயங்கள் ஏதாவது குறைகள்லாம் இருந்தாலும் தொகுதியில் பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே நோட்டீஸ் கொண்டு வாங்க, நம்ம என்ன மக்கள் செஞ்சு கொடுக்கணும், நான் என்னோட பவர் யூஸ் செஞ்சு கொடுக்குறேன்னு ஓப்பனாகவே சொல்கிறார் அவர். நான் வந்து இந்த பர்த்டே ஸ்பெஷலில் கிட்டத்தட்ட கட்சி தரப்புலேருந்து வர்ற எல்லாருக்கிட்டையுமே நம்ம இதை கேட்குறோம். இந்த பெண்கள் பாதுகாப்பு குறித்த பிரச்சனைங்கிறது அதை தவிர்க்க முடியலைங்கிறதுனால உங்ககிட்டையும் கேட்குறேன். என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த இஷ்யூ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது? ஏன்னா எப்படியுமே ஒரு ஆளுங்கட்சி விஜய் அவர்களும் அதுதான் பண்ணார். ஏன்னா உங்களோட ஆட்சியில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயதான பெண்கள் கூட பாதுகாப்பு இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சாரமாக முன்னெடுத்து வச்சாரும்போது அவங்க அதை செய்கிறதையும் நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது. ஸோ நியூஸ் கார்டே பார்க்குறோம், ஒரே நாளில் இவ்வளோ பாலியல் பிரச்சனைகள் நடந்திருக்கு, ஒரு மாதத்தில் இவ்வளோ நடந்திருக்குங்கிறத ஒரு தீவிரமான பிரச்சாரமாக எடுத்து வைக்கிறாங்க. அது இஷ்யூவும் தீவிரமான இஷ்யூங்கிறதுனால அதை எடுத்து வைக்கிறவங்க நம்ம குற்றம் சாட்டவும் முடியாது. எப்படி இதை சரி பண்ணுறதுக்கான இதுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து போதை கலாச்சாரம். இந்த போதை கலாச்சாரம் அதிகமானது கடைசி 5 வருஷத்தில். இந்த 5 வருஷத்துல இந்த ஆக்சசிபிலிட்டி டு ட்ரக்ஸ் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து எனி ஆஃபீஸ்க்கு வரல ரொம்ப ஆக்சசிபிளாக இருக்காங்க இந்த ட்ரக்ஸுக்கு. அதை வந்து கவர்மெண்ட் வந்து தடுக்கல. இப்போ அதை தடுக்கிறதுக்கு நம்ம நிறைய மெஷர்ஸ் எடுத்துருக்காங்க. சிங்கப்பெண் படை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம பெண்களை பாதுகாக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த ட்ரக்ஸ் ஒழிக்கிறதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து யூனிக் டைம். ஓவர் நைட்டில் நான் சொன்ன மாதிரி தான், ஓவர் நைட் எதுவுமே சாப்பிட முடியாது. இவ்வளோ 5 வருஷம் நீங்கள் வந்து ரொம்ப மோசமாக லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து 2 வாரத்தில் 3 வாரத்தில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே இது பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். வந்து 77 சார்ஜ் ஷீட் ரவுடிஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மந்த். ஸோ அந்த மாதிரி உடனே ஸ்டெப். எந்த நம்ம கட்சிக்காரங்க ஏதாவது தப்பு பண்ணால் கூட உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அதை வந்து ஏடிஎம்கேல பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. ஓவர் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் கண்டிப்பாக இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மச் பெட்டர். அது மட்டும் இல்லை, லாஸ்ட் அவர் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி தான் செல்ஃப் டிசிப்ளின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மக்கள் வந்து செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப இருக்கணும். அதை கொண்டு வரதுக்கு இந்த போதை கலாச்சாரம் வந்து கொஞ்சம் போனாலே நம்ம செல்ஃப் டிசிப்ளின் வந்து இன்க்ரீஸ். தேட்டர் ஓனராக ஒரு கேள்வி கேட்டுறேன், முன்னாடி கேட்குற மாதிரி, எப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுது? நானும் வெயிட்டிங். நான் இந்த பர்த்டே ரிலீஸ் ஆக எதிர்பார்த்தோம், வரல. ஓகே, ஸோ ஒன்ஸ் சென்சார் சர்டிஃபிகேட் வந்து எனிவேஸ் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிடும், முன்ன பின்ன ஆகலாம். ஒரு ஃபேன் பாயா ஒரு தேட்டர் ஓனர் சொல்லுங்கள், விஜய் சாரோட படம் இனிமேல் தேட்டரில் ரிலீஸ் ஆகாது இல்லைங்கிறதுல அதை எப்படி அந்த வேக்யூம் எப்படி
அது பெரிய வேக்யூம் நீங்கள் சொன்ன மாதிரி. அந்த வேக்யூமை ஃபில் பண்ணுறதுக்கு, அந்த ஷூவை ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு நெக்ஸ்ட் ஜென்ல யாருமே கிடையாது இப்போதைக்கு. ஸோ பெரிய ஒரு இழப்பு தான் சினிமாக்கே நான் சொல்லுவேன். அது வந்து எனி சினிமா பர்சனல் டெல் ஃப்யூச்சரில் மேபி அதை ஈடு பண்ணுறதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நல்லது செஞ்சுட்ருக்காரு. முன்னாடி சினிமா தேட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் நல்லா செஞ்சுட்டு இருந்தார். இப்போ தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே நல்லது செய்கிறார். ஸோ லார்ஜர் பிக்சரை பார்ப்போம். ஓகே, இப்போ பொதுவாக விஜய் சாரோட படங்கள் வரும்போது ஓகே இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன், நம்ம லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக இந்த படம் எத்தனை கோடி அடிக்குங்கிறத ஒரு பெரிய டிஸ்கஷனாகவே மாறிட்டு இருந்தது. பழைய ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா, ஆல்ரெடி ரீசெண்டாக எந்த படம் ரெக்கார்ட் வச்சு ஸோ அதை பிரேக் பண்ணுமா, ரஜினி சாரோட படத்தை ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா, இப்படிங்கிறது தான் ஃபுல்லாக இருந்தது. இப்போ ஜனநாயகன் அவருடைய கடைசி படம். இதற்கப்புறம் அவரை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது பெரிய ஸ்க்ரீனில் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் பொழுது மக்கள் வருவாங்கங்கிறது ஃபைன், அதை புரிஞ்சுக்க முடியுது. அட் த சேம் டைம் ஒரு படம் லீக் ஆனதும் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இல்லையா? ஸோ இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி மக்களோட எதிர்பார்ப்பையும் வச்சுக்கிட்டு கடைசி படம் எவ்வளோ கலெக்ஷன் வரும் இந்த படம்? நமக்கு தமிழ்நாட்டில் இன்னும் 1000 கோடி ரீச் பண்ணல இல்லை? சிஎம் நடிக்கிற படம் கண்டிப்பாக அவர் உச்சத்தில் இருக்கார் இன்னுமே. ஆமாம், சினிமாலேயுமே அவர் தான் நம்பர் 1. யாருமே இன்னும் அவரை பீட் பண்ண முடியல. ஓகே. ஸோ அதனால் கண்டிப்பாக ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 1000 கோடி தமிழ் சினிமாவில் வரல அடிக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த ரெக்கார்டை அவர் வச்சு தான் இருக்கட்டும் இல்லையா? ஆமாம், எல்லா ரெக்கார்டும் அவர் எழுதுவார். ஓகே ஓகே ஓகே. கடைசியாக சிஎம் அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் அதுவுமா வாழ்த்துக்கள் சொல்லணும், கூடவே ஒரு கோரிக்கை சொல்லணும். அது சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கலாம், ஒரு குடிமகனாகவும் இருக்கலாம். எங்கள் அண்ணனுக்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கோரிக்கையாக இல்லை, ஒரு செய்தியாக அவருக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறேன். பல பேர் வந்து இந்த ஆட்சி வந்து 3 மாதம் தான் தாங்கும், 4 மாதம் தாங்கும், போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் வந்து உங்களோட விசுவாசிகள், உங்களுக்காக மட்டுமே இந்த கழகத்தில் பயணிச்சிட்ருக்கோம். என்ன எவ்வளோ கோடி கொடுத்தாலும், என்ன ஒரு மிரட்டினாலும் உங்களை விட்டு நாங்கள் போக போகிறது கிடையாது. அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து பயணிப்போம். அடுத்த 5 வருஷம் மட்டும் இல்லை, அடுத்த 15 வருஷம் நம்ம தமிழக வெற்றிகள் ஆட்சியாக தமிழ்நாட்டில் நடக்கும். ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன், அதனால் கேட்குறேன். இந்த பர்த்டேக்கு ரீரிலீஸ் என்ன படம்லாம் வருது அவருக்கு? மெர்சல் ஜில்லாலாம் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அந்த செலிப்ரேஷன்லாம் மிஸ் ஆகாது, வருஷம் போயிட்டு தான் இருக்கும். ஓகே சூப்பர். பிறந்தநாள் செலிப்ரேஷன் நடக்கட்டும். அடுத்தடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சி தொடரட்டும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்சியாக வரட்டும். எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் சரி, ஒரு குடிமகனாகவும் சரி, ஒரு நல்ல ஆட்சி நடக்கணும், இங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் சரியாகணும். ஆப்வியஸ்லி தமிழ்நாடு ஒரு சூப்பர் டெவலப்ட் ஸ்டேட்டாக மாறணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்கும். எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. ஸோ அது தொடரணும், நல்ல ஆட்சி நடக்கணும். அது நடந்தால் தான் சந்தோஷம். அதை விட நமக்கு வேறு அந்த கோரிக்கையும் இல்லை. இன்று முடிய போரிய தருணம். உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கிறது, கொடுத்துடலாமா? ப்ளீஸ் சார். இது ராம்ராஜ் காட்டன் வந்து உங்களுக்கு ஒரு வேஷ்டி சட்டை கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஒரு கேள்வி கேட்குறேன், வேஷ்டி எவ்வளோ நேரத்தில் கட்டுவீங்க? ஒரு வேஷ்டி கட்டுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 5 நிமிஷம் ஆகும். இல்லை இல்லை, இது 5 செகண்டில் கட்டிடலாம். ஸோ ஏன்னா இது வந்து இன்ஸ்டா தோத்திஸ் சொல்கிறாங்க. ராம்ராஜ் ஜென் நெக்ஸ்ட் இன்ஸ்டா தோத்திஸ் ஸ்பெஷலாக புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு பரிசாக வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முடிஞ்சால் சட்டசபை கூட கெட்டு போங்க. கரவேட்டி தான் கட்டுவீங்களோ? நைஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இப்போ ஒரு 4,250 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன்னா வாங்கிட்டு நிம்மதியாக போயிடலாம்னு நினைப்பேன். பல பேர் நினைக்கிற மாதிரி மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு சொல்லி அதை தியாகம் பண்ணி இப்போ வந்து ஒரு இமீடியட்டாக சிஎம் ஆவோன்னு ஒரு நம்பிக்கையோடு வந்து சிஎம் ஆயும் ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணணும் டெய்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளாக உங்களை பார்த்து சந்தோஷம். இன்றைக்கி இன்டர்வியூ பண்ணுறதுல, அதுவும் நம்ம சிஎம்மோட பர்த்டே ஸ்பெஷல் இன்டர்வியூ இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி என்னென்னா, நான் சின்ன வயசில் உங்களுக்கே தெரியும், உங்ககிட்ட பர்சனலாகவே சொல்லியிருக்கிறோம். விஜய் சார், பிரசாந்த் சார், அதீஷ் சார், இவங்க 3 பேருக்கு தான் எங்கள் ஊரில் ரசிக மன்றமாக இருக்கும். சமகால போட்டியாளர்கள், சரிசமமான போட்டியாளர்கள். அதில் விஜய் சாருக்கும் பிரசாந்த் சாருக்கும் என்னென்னா, நடிப்பு படத்தெல்லாம் தாண்டி 2 பேர் நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. 2 பேருமே கிரேட் டான்சர்ஸ் இல்லை? அதில் எங்கள் ஊரில் நாங்கள் பயங்கரமாக சண்டை போடுவோம், யார் பெட்டர் டான்சர், யார் பெட்டராக ஃபைட் பண்ணுறா அப்படின்ட்டு. ஏன்னா பிரசாந்த் அவர்கள் வந்து இந்த ஜிம்னாஸ்டிக்கெல்லாம் அவருக்கு தெரியுங்கிறதால அந்த கிக்லாம் பயங்கரமாக இருக்கும். இவர் வந்து கனல் கண்ணன் மாஸ்டரோட பண்ணும்போது துள்ளாத மனம் துள்ளும் படத்தெல்லாம் இவரும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ண வரும்போது ஒரு அந்த வகையில் ஒரு ஈக்குவல் காம்படிட்டர். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நீங்கள் வந்து அவருடைய தந்தையார் இங்கே வந்து இவரோட விஜயோட பிறந்தநாளுக்கு வந்து பேச நினைக்கிறதே ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். என்ன இந்த பிறந்தநாளில் என்ன வாழ்த்துக்கள், எப்படி வாழ்த்துக்கள் நினைக்கிறீங்க? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணி கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே ஆட்சியை பிடிச்சிருக்கிறது வந்து ஒரு கின்னஸ் புக் ரெக்கார்டுன்னே சொல்லலாம். ரெண்டாவது, அவர் மைண்டு ஒரு 250 கோடி சம்பளம் வாங்கிட்டு வந்த ஒருத்தர் அதை விட்டுட்டு
மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு கட்சி அமைச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காரு. நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே வராரு. இப்போ அவருக்கு வந்து நல்ல நீண்ட ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் கடவுள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பிரசாத் அவர்கள் என்ன சொன்னாரு? அது அவர் பர்சனலாக மீட் பண்ணுவார் அவர். இல்ல ஜெயிச்சது உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும் இல்லையா? அது சொன்ன அந்த டைம்ல. இன்றைக்கி நான் காலையில் வேறு இடத்துல பிஸியாக இருந்ததுனால மீட் பண்ண முடியல. பட் பர்த்டேக்கு அவர் சிஎம் மீட் பண்ணுவார். எனக்கு அந்த பழைய இதை கேட்கணும். ஏன்னா இவங்க 2 பேருக்குமே ஒற்றுமை என்னன்னா, அவருக்கும் அப்பா தான் கூடவே இருக்கிறது அந்த பீரியட்ல. பிரகாஷ் அவருக்கும் நீங்க தான் இல்லை? பிரசாந்த் அவர்கள், விஜய் அவர்கள் 2 பேருமே கூட துணையாகவே இருக்குது, பில்லர் மாதிரி இருக்குது 2 பேரோட அப்பாக்கள். அவர் டைரக்டர், நீங்கள் ஒரு சீனியர் ஆக்டர் இல்லை? ஒரு சரியான காம்படிஷன். எப்படி அந்த டைமில் உங்கள் மனநிலைகள்லாம் எப்படி இருக்கும்? எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? இது ஒரு போட்டி மனப்பான்மை இல்லாத ஒரு மனிதர் சார். பிரசாந்த் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த மாதிரி எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்குவார். எதுவுமே ஒரு மனசில் போட்டு அதை இது நான் ஒரு காம்படிஷன் அப்படிலாம் நினச்சதே கிடையாது. ஏதோ நடிக்க வந்துட்டார், படங்கள் வருது, நடிக்கிறாரு, ரசிகர்கள் இருக்காங்க, அப்படி தான் நினச்சிருப்பாரு தவிர போட்டின்னு நினச்சி யாரையுமே அவர் நினச்சதில்லை. விஜய் அவர்களோட கிரேட்னஸ் என்னன்னா, கோட் படத்தில் பிரசாந்த் அவர்கள் இந்த கேரக்டர் கேட்கும்போது சொன்னாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் வரும்போதே அவர் பெரிய சூப்பர் ஸ்டாருங்க பிரசாந்த் அவர்கள், நான் அவரை எப்படி நம்ம இப்படி கூப்பிட்றது அப்படின்னு அவர் ஓகேவான்னு கேட்டுக்கோங்க, அவர் ஓகே நான் மட்டும் பண்ணால் போதுங்கிறது அது உண்மையாகவே அந்த அந்த பெரிய மனுஷன் தான் அது. அதாவது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு இருந்தாலும் ஒரு ஹீரோவாக இருக்கிற நம்ம படத்தில் எப்படி நடிக்கிறதுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் பிரசாந்த்கிட்ட அப்ரோச் பண்ண உடனே அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். என்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணல. ஒரு மீட்டப். ஆமாம், உங்ககிட்ட கேட்காம ஓகே சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இப்போ எப்போவுமே அவர் தான் டிசிஷன் எடுப்பார், கதை கேட்பார். சில விஷயங்கள் அவரால் வெளிப்படுத்த முடியாத விஷயத்த என்கிட்ட சொல்லி நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுவாங்கன்னு நான் பேசுவேன். அப்போ நான் கெட்டவன் ஆகிடுவேன். அப்படி பேச முடியாத விஷயத்தை உங்களை தள்ளி விட்டுருவார். ஃபைன், நல்ல விஷயம். அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லக்கூடியது. நான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க ஒரு பத்திரிகையில். ஐ திங்க் விகடன் நினைக்கிறேன். விகடனில் வந்து 2 பேரும் சேர்ந்து கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாம் படிச்சிருக்கிறேன். அப்படி தான் எனக்கு இந்த ஸ்டோரியெல்லாம் தெரியும், இவங்களோட பாண்டிங் என்ன. அதனால தான் நிறைய விஷயம் பேச முடியுது. எனக்கு என்னென்னா, நீங்கள் அஸ் பர்சனாக உங்களோட ஏஜுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? தமிழக அரசியல் களத்தை பார்க்குறீங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு நிகழ்ந்தது விஜய் அவர்களுக்கு நிகழாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது போய் இன்னைக்கு அது நிகழ்ந்துருச்சு இல்லை? இந்த மேஜிக் எப்படி நிகழ்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? அதாவது அவர் மீட்டிங் போடும்போது எல்லாமே அந்த கூடுற மக்கள், பர்டிகுலராக பெண்கள், ஒரு 2-3 மீட்டிங்லேயும் அவருடைய பாப்புலாரிட்டி தெரிஞ்சு போச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது பெரிய சாதனை. அது காரணம் மக்கள் அவர் மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கை. அவர் வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டம், ரசிகர்கள் குறிப்பாக தாய்மார்கள், இவங்க எல்லாமே சேர்ந்து விஜய் வரணும்னு சொல்லி ரொம்ப முனைஞ்சி எல்லாருக்கிட்டையும், வீட்டில் கூட குழந்தைங்கள்லாம் வந்து அம்மா நீங்கள் வந்து கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டுக்கு போடணும். எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட வர நிறைய பேர், சார் நீங்கள் விஜய்க்கு தான் வரணும். அது மாதிரி எங்கே பார்த்தாலுமே வந்து பெண்களும் குழந்தைகளும் பெரியவங்களே விஜய் வரணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமாகவே இருந்திருக்கு இல்லை? உங்களால் கணிக்க முடிஞ்சதா சார் எலெக்ஷன் முன்னாடி? நான் இப்போ சொன்னேன்னா அது தப்பாயிடும். ஓகே, ஆனால் உண்மையிலே நான் கணிச்சேன். அது ஒன்று நடக்குதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கூட்டங்கள் கூடுறது தான் அவருக்கு வர ஒரு ஃபேன் ஃபாலோயிங், அவர் மேலே இருக்கிற அந்த ஈடுபாடு, இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த தடவை விஜய் வந்துடுவார்ன்றது எனக்கு. அந்த டைம் மீட் பண்ணியிருக்கீங்களா? அந்த 2 பேரும் பிரசாந்த் அவர்கள் விஜய் அவர்களும் சேர்ந்து படம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பீக்கில் இருந்த காலகட்டங்களில் அப்போ மீட் பண்ணியிருக்கீங்களா? அது எப்படிப்பட்ட பர்சனாக இருந்தார் அவர் அந்த டைம்? அவர் ஜென்ரலாகவே நிறையா பேச மாட்டார், வந்தால் அலோ அலோம்பார். ஆனால் பிரசாந்த் அவரும் நிறைய பேசிக்குவாங்க, என்கிட்ட கொஞ்சம் தான் பேசுவார். பேச அலோவ் பண்ணுறது இல்லை நீங்கள்? அப்படி இல்லை சார், பையனோட வயசு அப்படியே பார்க்குறது. அதே மாதிரி அவர் கல்யாணத்துக்கு நேரடியாக வந்து பத்திரிக்கை வச்சு நான் பர்சனலாக மீட் பண்ணிட்டு போனார். நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு அதிகம் பேசாத ஒரு மௌனமாக இருக்கக்கூடிய ஆள், இன்றைக்கி அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் அதுதான், அமைதியாக இருக்கிறாரு, பேச மாட்டாங்க, விமர்சனமும் வைக்கிறாங்க. பட் இந்த கேரக்டர் இப்படி ஒரு இயல்பு நேச்சர் அது வேணும்னு இருக்கல, அவர் இயல்பாக அமைதியான ஒரு ஆள். இப்படி ஒரு நபர் ஒரு பாலிடிக்ஸில் வந்தால் இங்கே சக்ஸஸ் ஆக முடியுமா, அந்த சக்ஸஸை கண்டினியூ பண்ண முடியுமா, ஹேண்டில் பண்ண முடியுமான்னு நிறைய கேள்வி வரும் இல்லையா? இவர் அதிகம் பேச மாட்டார், இவர் எப்படி இங்கே ஹேண்டில் பண்ணுவாருங்கிறதா பெரிய கொஸ்டினாக இருந்தது. எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒரு குவாலிட்டி இருக்குது. இப்போது அவர் அமைதியாக இருக்கார், ஜாஸ்தி பேசுறதுலாம் சொல்கிறாங்க. பேச வேண்டிய நேரத்தில் அவர் எப்படி பேசினார்ன்றதையும் பார்த்தீங்கன்னா
பொறிஞ்சு தள்ளினார் இல்லை. ஒரு விஷயத்தையுமே தெளிவாக தயக்கம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு ஆக்ரோஷமாக பேசின விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அவர் பேச மாட்டாருங்கிறது இல்லை, தேவையான நேரத்தில் பேசுவார்ன்றது. ஓகே, அப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு 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 சீனியர் ஆக்டர், ஒரு ப்ரொடியூசர், இப்போவும் ஸ்டில் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யங் டைரக்டர் இல்லையா நீங்கள்? ஸோ படங்கள் அப்படி தான், அந்த மாதிரி தானே எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் வயசே கிடையாது இந்த காலத்தில். இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களோட அனுபவத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இண்டஸ்ட்ரிக்கு சில விஷயங்கள் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணும். பொதுவாகவே ஒரு சிஎம் புதுசாக வரும்போது நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க போவாங்க, சந்திப்பாங்க, சில கோரிக்கைகளை வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷமாக இருந்திருக்காரு சார். அவரும் பல சோதனைகளை சந்திச்சிருக்காரு. என்ன ஒரு தயாரிப்பாளருக்கு வேணும், ஒரு நடிகருக்கு என்ன வேணுன்றது தெளிவாக தெரிஞ்ச ஒரு சிஎம். கண்டிப்பாக அவர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணுமோ அதை முன்னெடுத்து பண்ணுவார். ஸ்பெஷலாக ஏதாச்சும் கோரிக்கைகள் இருக்குதா, இந்த விஷயங்கள் பண்ணணும், இந்த விஷயத்தை சரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? அது அவர் அப்சர்வ் பண்ணிட்டு தான் சார் இருக்கார். என்ன பண்ணணுமோ அது டைம் வரும்போது கண்டிப்பாக பண்ணுவார். அதே மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் போய் மீட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டிக்கு அவர் நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு தான் வராரு. அவருக்கு இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணுறதை விட வேறு சில முக்கியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் மக்களுக்கு என்ன சேவை சார். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆரம்பித்தார் சிங்கப்பெண். அது வந்து ஒரு பெரிய விஷயம். பெண்கள் பாதுகாப்புக்காக என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணார். அதே மாதிரி சினிமாவுக்குன்னு வரும்போது கண்டிப்பாக அவர் என்ன பண்ணணும் அது பண்ணுவார். எஸ்ஐசி அவர்களுக்கும் உங்களுக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்டு தான் சார். ஏதாவது ஜாலியான மூமெண்ட் சொல்லுங்களேன். ஜாலியான மூமெண்ட் ஒன்றும் இருக்காது. அடிக்கடி சந்திச்சுக்குவோம், பேசுவோம், அவ்வளோதான். நாங்கள் நிறைய நேரம் சந்தித்து பேசுனது கிடையாது சார். அதுதான் எனக்கு பொதுவாக ஒன்று தோணும். இப்போ நாங்களாம் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக உள்ள வருவாங்க. ஸோ நம்ம அப்பாக்கள் டோட்டலாக வேறு துறையில் இருப்பாங்க. அதுக்கும் அவங்களுக்கு இந்த துறைக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் அந்த அனுபவம் நமக்கு இல்லை. அதனால் தெரிஞ்சதை கேட்குறேன். ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ணவங்க, ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக இருக்கிறவங்களோட குழந்தைகள் உள்ளே வராங்கல்ல, அவங்க மனநிலை என்னென்னு புரிஞ்சிக்க முடியுது, அதை நம்ம பார்க்குறோம். அந்த பேரண்ட்ஸோட மனநிலை என்னென்னு எனக்கு கேட்கணும் ரொம்ப ஆசை. உங்களோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும் உங்கள் பசங்க உள்ளே வரும்போது? ஆக்சுவலாக நான் பிரசாந்த் நடிக்கணும்னு நினைக்கல. அது ஒரு ஆக்சிடெண்ட்டு தான். அவர் நடிக்க வந்தது. நடிக்க வந்த பிற்பாடு அவருடைய படங்கள்லாம் சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சது. ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தார். அப்படி தான் பிரசாந்த் சினிமாவுக்கு வந்தது. அவர் சினிமாவுக்கு வந்துட்டதுனால வந்து அவர் ஆக்சுவலாக டாக்டர் ஆகிருக்கணும். அந்த துறையில் அவருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அதுதான் நான் பண்ணது. அப்படிதான் ஒரு நடிகனாக தான் நான் பார்த்தேன்னு தவிர ஒரு சன்னாக இப்படி வரணும், அவரை பீட் பண்ணணும், இந்த பொசிஷனில் நிற்கணும் அப்படி நினச்சதே கிடையாது. எஸ்ஐசி அவர்கள் விஜயை கொண்டு நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, எப்படி ஆக்சிடெண்ட்டில் உள்ளே வந்துடுறாரு. அவர் பிளான் பண்ணி நடிக்கணும் வந்தவர். பட் அந்த இனிஷியலாக உள்ள வர்றது, அடுத்த படங்களை நம்ம கூட பயணிக்கிறது, பல விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா. எஸ்ஐசி அவர்கள் வந்து விஜயோட லைஃப்பில், சினிமா லைஃப்பில் அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. தொடர்ச்சியாக நிறைய படங்கள் பண்ணதாகட்டும், ஆமாம் பெரிய கான்ட்ரிபியூஷன், நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணதாகட்டும், அவர் ஒரு ஸ்டார் ஆக்குற வரைக்கும் அவரை விடவே இல்லைல்ல. நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் சார். இப்போ நிறைய ஸ்டார்ஸோட, பெரிய ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸோட குழந்தைங்க நடிக்க வரும்போது ஒரு அந்த ஃபஸ்ட்டு புல் மட்டும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூட ட்ராவல் பண்ணது பார்க்க முடியாது. அவங்க காணாமல் போன நிறைய கிட்ஸை பார்த்துருக்கோம். பட் அப்படி இல்லாமல் இவரை ஒரு ஸ்டார் ஆக்குற வரைக்கும் விடவே இல்லாத ஒரு குணம் இருக்குல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும்? அந்த அந்த ஒரு பேரண்டாக அவரை பார்க்கும்போது மகனுக்கு கிடைச்ச நல்ல வரம் அது. ஒரு நல்ல அப்பா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி மகனுக்காக கூட இருந்து ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். எப்படி இருக்குது ஆட்சி 40 நாட்களில்? இப்போது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சார். நல்லா பண்ணுறாரு. பார்த்திங்கன்னா இந்த காவேரியில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு திட்டம் நிறைவேற்றி மத்திய அரசும் அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி குளம், குட்டை, ஏரி இதெல்லாம் தூர்வாரி அதில் வர மண்ணெல்லாம் ஏழை விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்கிறது. அது மாதிரி நிறைய திட்டங்கள், டெய்லி உட்காந்து திட்டங்கள் என்ன பண்ணலாம், மக்களுக்கு என்ன பண்ணலான்றது தான் யோசிச்சுட்ருக்காரு. நான் கேள்விப்பட்டது காலையில் 9 மணிக்கு போயிடுறாரு, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அங்கே இருந்து என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், அந்த யோசனை தான் இருக்காருன்றது நான் கேள்விப்பட்டேன். நம்ம டைம் கொடுக்கணுமா? எல்லாரும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் டைம் கொடுக்கணுமா, இல்லை நம்ம இமீடியட்டாகவே அவங்ககிட்ட இருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கணும்? இது ஒரு பெரிய ஸ்டேட் இல்லை சார். தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்டு. இது ஒரு சிட்டியில் மட்டும் இல்லையே, இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ அவர் சீஃப் மினிஸ்டர் உடனே போய் நம்ம ஒரு கோரிக்கை கொடுப்போம், அடுத்த நாளே பண்ணிவிடுவார் அப்படின்னு நினைக்கிறது இத்தனை கோடி மக்கள்ன்றது உங்களுக்கு தெரியும்.
எது ப்ராமினெண்ட்டாக பண்ணணும், எது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் பண்ணணுன்றது அவருக்கு யோசித்து பல பேரோட கலந்து அதை செய்கிறாரு. அதே மாதிரி எல்லாத்தையுமே அவர் தீர்த்து வைப்பாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒரு கிளிப் பார்க்கலாமா? ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்க்கலாம். இது எப்போ நடந்தது சார்? நீங்கள் பாருங்கள், அப்போல்லாம் முடியெல்லாம் டார்க்காக இருக்குது. இது அவர் வந்து அவருடைய கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண வந்தப்போ. ஓ, நீங்கள் சொன்னீங்க அது இல்லையா? இது எந்த படம் டைம்? ஐ திங்க் ஜீன்ஸ்க்கெல்லாம் அப்புறம் கண்ணேறி தோன்றினாள் அந்த காலகட்டம் இல்லை? இது உண்மைதானா? ஏதோ ஏஐல ரெடி பண்ணிட்டீங்களா? நாங்கள் போய் மீட் பண்ணோம் அவரை பதவி ஏற்ற மறுநாள். அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களே சார், அன்னைக்கு வீட்டுக்கு வந்தார், அதிகம் பேச மாட்டார், ஹாய் ஹலோ அவ்வளோதான் பேசுவார். இன்விடேஷன் கொடுக்க வந்தார் முன்னாடியே சொல்லிட்டீங்க. அப்படி பார்த்துட்டு இருந்த நபர் இன்னைக்கு வந்து கோட்டையில் வரை போய் பார்த்து சிஎம் அந்த காஸ்டியூமில் இருக்கிறாரு. என்ன இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடந்த விஷயத்தை அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அவருடைய டிசிஷன் தான் சார். அது இப்போ ஒரு 4,250 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன்னா வாங்கிட்டு நிம்மதியாக போயிடலான்னு நினைப்பேன். பல பேர் நினைக்கிற மாதிரி மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு சொல்லி அதை தியாகம் பண்ணி இப்போ வந்து ஒரு இமீடியட்டாக சிஎம் ஆவோன்னு ஒரு நம்பிக்கையோடு வந்து சிஎம் ஆயும் ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணணும் டெய்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. என்ன பேசினாரு? நீங்கள் அப்போ வந்து அதிகமாக பேச மாட்டாருன்னு சொன்னீங்களா? இப்போ என்ன எப்படி இப்போ பேசினாரு? அதிகம் பேசினாரு. வாங்க இருங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போது அவர் கோட் இல்லாமல் சட்டையில் தான் இருந்தார். நான் சொன்னேன் கோட்டு போட்டு வாங்க, நான் கோட்டோடு எடுக்கணும். போட்டுடலாமேன்னு சொல்லி கோட் போட்டு வந்தார். அப்படி எடுத்தது அவர் வீட்டில் சந்திச்சது. அவர் நம்மளால் எப்போ வர போகிறாரு? நம்மளால் தான் இருக்காரு சார். அரசியலுக்கு எப்போ வர போகிறாரு? அரசியல் எதுக்கு சார்? உங்களுக்கு சொன்ன பக்கத்துலேயே ஒருத்தர் தைரியமாக வந்திருக்காரு. ஆமாம், சேம் செட்டு 2 பேரும் இல்லை வரலாமே என்ன? அவர் இருக்கட்டும் சார். ஏன்னா அவர் ரொம்ப யங்கு, இன்னும் எவ்வளோ வருஷங்களும் அவரால் இருக்க முடியும். அதுக்கு ஏன் அவருக்கு போய் ஒரு நல்ல ஃப்ரெண்டு காம்படிட்டராக மாறணும்? ஸோ அப்போ வர விட மாட்டீங்க, அவரை பல விஷயத்த பண்ண விடுறது இல்லை நீங்கள்? எந்த விஷயம் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு விஷயம் சும்மா ஜாலியாக சொல்லுங்கள். அவர் ஆரம்பத்தில் அவர் நடிக்கவும் விடல நீங்கள். அவர் எப்படியோ டைரக்டர்ஸ்லாம் வந்து தொடர்ந்து ஃபர்ஸ்ட்லாம் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கீங்கல்ல, தொடர்ந்து நிறைய தொந்தரவுக்கு அப்புறம் சரி ஓகே. ஒரு விஷயம் சொன்னீங்க, மலையாளத்தில் பெரிய டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்ல வரேன்னார். சரி என்ன தான் கூப்பிட வரான்னு சொல்கிறேன்னு பார்த்தா பிரசாந்த் கதை சொல்ல வந்திருக்காரு. இப்போ நான் நியூ டெல்லி படம் மலையாளத்தில் பண்ணி இது ரொம்ப ஃபேமஸ். அங்கே இங்கே ட்ரிவாண்டத்தில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு காரில் வெயிட் பண்ணி தான் வந்தார். வந்தோடனே சரி என்ன தான் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு தான் எனக்கு பிரசாந்த் வேணுங்கிறாரு. என்னடா ஒரு படம் இதோட முடிச்சிடலான்னு நினச்சா இவர் வந்து கேட்குறாருன்னு நினச்சி. ஏன்னா இப்போ 3 மாதம் கேப் இருந்தது காலேஜுக்கு. இவங்க கேட்டது 18 நாள் தான். எப்போ வேணும்னு தயக்கத்திலே கேட்டேன். இப்போ கொடுத்தீங்கன்னா கூட நான் கூப்பிட்டு போயிடுவேன். 18 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு 19 நாள் பெருந்தச்சுன்னு ஒரு படம். அதுவும் பெரிய இப்போ டைரக்டர் பெரிய டைரக்டரில் பேர் மறந்துட்டேன் சார். எனக்கு பேர் மறந்து. பெரிய டைரக்டர் ஆமாம் கேரளாவில். பெரிய ரைட்டர் அவர் எடுத்தது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபில்ம். அது வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு அந்த படம். ஸோ அதுதான் சொன்னேன், அவர் ஆரம்பத்தில் நீங்கள் நடிக்க விடல, பட் அது மாதிரி அவங்களா தேடி வந்தாலும் சரி அப்படியே வந்து அவர் அப்படியே அలా அடிச்சு போனார். அதனால இப்போவும் கேட்குறதுக்கு நோ சொல்கிறீங்க, பார்ப்போம் ஃப்யூச்சரில். அது வேண்டாம் சார். ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டர் இருக்கார் இப்போ. பாரதிராஜா அவர்களுக்கு அரசு மரியாதையோட அந்த நல்லடக்கம் செய்யணும்னு சொல்லி சிஎம் சொன்னாங்க. ஒரு நல்ல குவாலிட்டியாக நல்ல விஷயமா பார்த்தா ஒரு மோஸ்ட் சீனியர் டைரக்டருங்கிறத தாண்டி தமிழ் சினிமாவோட திசையை மாற்றின ஒரு இயக்குனர்ல மறக்கவே முடியாது. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து போன ஒரு சிஎம் செய்கிற இந்த விஷயங்கள். அவர் இண்டஸ்ட்ரியிலேருந்து போன சிஎம் அவருக்கு அரசு மரியாதை கொடுத்தது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். அவர் ஊர்லேயே போய் அடக்கம் பண்ணுற இடத்துலையே அந்த மரியாதை பண்ணது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு. பாரதிராஜா அவர்கள் பற்றி பேசுறதுனால கேட்குறேன். அவரோட கான்ட்ரிபியூஷன்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பசங்களாக அந்த படங்களை பார்த்தது, அந்த படத்தை பற்றின புரிதல் இல்லாமல் படத்தை பார்த்துருவோம். இப்போ தான் தெரியுது அவர் எவ்வளோ பிரம்மாண்டமான இயக்குனர் அப்படிங்கிறது. நீங்களாம் அந்த காலகட்டத்தில் லைவ் எக்ஸாம்பிள் இல்லையா, அவரை பார்த்துருக்கீங்க. அதை பற்றி சில விஷயங்கள் அவரை பற்றி பேசலாம். கான்ட்ரிபியூஷன் டு த சினிமா. அவருடைய முதல் படத்துலேருந்து எனக்கு அவர் ஃப்ரெண்டு சார். அவர் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தோம். ஆக்சுவலாக அழகிழுவதில் நான் தயாரிக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் இளையராஜாவுடைய பிரதருக்கு அதை கொடுக்க சொல்லி இளையராஜா ரிக்வெஸ்ட் பண்ணார். இளையராஜா கொடுத்தோம். அதுக்கப்புறம் பாரதிராஜா நான் டெய்லி டிஸ்கஷனில் ஹீரோ தேடுறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம். அப்போ இந்த கேரக்டர் நீ பண்ணிடுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். கொஞ்சம் யோசித்தேன், இருந்தாலும் அவர் விடாப்படியாக நீ பண்ணி ஆகணும்னு சொல்லி பண்ண வச்சார். அது எனக்கு ஒரு நடிகர் அந்தஸ்து கொடுத்தது. ஏன் நோ சொன்னீங்க நடிக்க வேணான்ட்டு? 77 நான் ஒரு படம் தயாரித்தேன் சார்.
மாத்துத்தப்பது மகான் ஒரு கன்னட படம். அது எங்கள் மாமனார் தான் டைரக்ட் பண்ணார் அந்த படத்தை. அதில் ரஜினிகாந்த் வில்லன் ஆக்ட் பண்ணார், அனந்தநாக் ஹீரோ. அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷம் வேறு படங்கள் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் அலைகள் இதில் ஸ்டார்ட் பண்ணது. நான் பிஸ்னஸில் இருந்ததுனால அது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் நோன் சார். பட் ஒரு மாதிரி உங்களை இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீண்ட காலம் இங்கே ட்ராவல் பண்ணிட்டீங்கல்ல. ஓகே ஓகே. அப்போ நினச்சி பார்த்தீங்களா இது பாரதி ராஜா சொல்கிறாரு நடிக்கிறோம், இது பிரசாந்த் மாதிரி ஒரு படத்தோட முடிஞ்சுன்னு நினச்சிங்களா? இல்லை, இதோட முடிஞ்சது தான் நினச்சேன், ஆனால் அதை விடலை. அந்த அவரை பற்றி யோசிக்கும் போது இப்போ அலைகளில் நடிக்கிறீங்க, 16 வயதிலே முதல் படமே அப்படி ஒரு படம், அடுத்தடுத்து ஒவ்வொரு படமே ஒரு கான்ட்ரிபியூஷன் டு த சினிமா தான், டு த இண்டஸ்ட்ரி தான். அவருடைய மறைவுன்னு வரும்பொழுது யோசிச்சு பார்த்தீங்களா? அது கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்த ஒரு மனிதர். நான் லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட போய் அவரை பார்த்து வந்தேன். அது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல உண்மையிலேயே. சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இப்போது அவரால் படம் ஷூட் பண்ண முடியாதுங்கிறத தவிர்த்து ஒரு நல்ல மனிதர், நல்ல இயக்குனர், ஒரு ஸ்டுடியோக்குள்ளே இருந்த படங்களை வெளியில் கொண்டு போய் அவுட்டோரில் படம் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு இதை கொண்டாந்தது பாரதி ராஜா. அவர் நிறைய புதுமுகங்களை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். நோன் ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்தது ஒரு சில ரொம்ப கம்மியான படங்கள் தான். பட் எந்த படம் எடுத்தாலும் அதில் யாராவது ஒருத்தர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். வளையல் கடையில் பாண்டியனை பார்த்து நடிக்க வச்சதும்பாரு, இல்லை முத்துராமன் சாரை பார்க்க போன கேப்பில் கார்த்திக் அவர்கள் இல்லை அது கார்த்திக்கு வந்தது ஒரு அதிசயமான ஒரு விஷயம். நாங்கள் வந்து ஹீரோ தேடி அலைவோம், பாரதி ராஜா கூப்பிட்டு ஒவ்வொரு ஸ்கூலாக கூப்பிட்டு போவேன். அப்போ டான் போஸ்கோவிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு பையனை பார்த்தாரு, இந்த பையனை கூப்பிட்டாரு, அவன் பேர் தீபக். அந்த தீபக்கை தான் செலக்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியாச்சு. ஆனால் அவருக்கு இன்னும் உள்ளுக்குள்ளே இன்னும் வேறு யாராவது பெட்டராக இருந்தால் யோசிச்சார். அப்போ ராயப்பேட்டாவில் ஒரு ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே நிறைய பேர் வருவாங்க, காம்படிஷன் இருக்கும், நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஹீரோ கிடைப்பாருன்னு சொன்னாங்க. ஸோ பாருங்க, நாங்களாம் அந்த ஸ்கூலுக்கு போனோம். எந்த பையனை செலக்ட் பண்ணோமோ அவன் அங்கே ப்ரைஸ் வின் பண்ணுறான். ஒரு சரி கிளம்புவோம் அப்படின்னு அடுத்த நாள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு எல்லோரும் போனோம். அப்போது ஒரு கார் சின்ன ஆக்சிடெண்ட் ஆகுது. அது வந்து சோழா ஹோட்டல் பின்னாடி ஒரு டாக்டர் இருக்காருன்னு அங்கே போனோம். எதிர்த்த வீட்டில் பசங்க கிரிக்கெட் ஆடுறாங்க. அங்கே கார்த்திகை பார்த்த உடனே முத்துராமன் சொன்னார். பார்த்துட்டு அந்த பையனை கேட்கலாமன்னாரு. அவர் எங்கள் அப்பாவை கேட்கணும். உங்கள் அப்பா யாருன்னா முத்துராமங்கிறார். அவர் முத்துராம சாப்பாட்டுக்கு வந்தார், அவரை கேட்டோம். 2 நாளில் ஹீரோவானது கார்த்திக். இது மாதிரி அவர் பண்ணதெல்லாம் மேஜிக் தான்ல. ராதிகா மாதிரியான அன்னைக்கு இருந்த ஹீரோயினா இப்படி தான் இருக்கணுங்கிற அந்த லுக்கில் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து அவங்கள நடிக்கிறது, சுதாகரை கொண்டு வர்றது, எத்தனை கான்ட்ரிபியூஷன். கடைசியாக அவரை சந்திச்சுன்னு சொன்னீங்களா சமீபத்தில்? என்ன பேச முடிஞ்சதா? ஏதாவது பேசினாரா கடைசியாக பாரதி ராஜா அவர்களை சந்திச்சிங்க? இல்லை ஜென்ரலாக தான். அவர் பர்த்டேலாம் ஒவ்வொரு பர்த்டே கொண்டாடுவார். போவான், ஒரு 10 மினிட்ஸ் இருந்துட்டு வந்துடுவார். எல்லாருமே சொன்னது ஆக்சுவலி அவருடைய இறப்புக்கு பிறகு சொன்னது வந்து அவருடைய மகனுடைய இழப்பு தான் அதுதான் அவரை இன்னும் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட அதுவும் ஓரளவுக்கு உண்மைதான் இல்லையா? உண்மை, அதுதான் உண்மை. அவர் என்னன்னா, நான் அவரை பார்க்கும்போது எனக்கு தோணும், ஒரு டைரக்டர் வந்து தன்னை ஹீரோவாக உணரலைன்னா ஒரு ஹீரோவை உருவாக்க முடியாது அப்படின்னு நினைப்பேன். இல்லை, நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் அவர் தன்னை ஹீரோவாகவே உணர்வார். அவரோட காஸ்டியூம் ஆகட்டும், நீங்களும் அப்படி தானே வச்சுக்கோங்களேன். இல்லை, ஸோ அதனால தான் எனக்கு பாரதிராஜ் சார் பற்றி டாக் வரும்போது நான் அவரை பற்றி நிறைய பேச நினச்சது. அற்புதமான மனிதர், அற்புதமான ஒரு கலைஞர். கடைசியாக சார், விஜய் அவர்களிடம் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு சேர்த்து ஒரு கோரிக்கை சொல்லணும், என்ன சொல்லி? இப்போ வந்து கோரிக்கைன்னு என் மனசில் எதுவுமே இல்லை சார். அதாவது அவருடைய பிரசாந்தோட நல்ல ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கெடாத அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கணும். அவர் வந்து நீண்ட காலம் ஆரோக்கியத்துடனும் மன அமைதியோடு இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவரை வாழ்த்துறேன். அவர் சிஎம் ஆனதுக்கு அவருக்கு பாராட்டுகள். அவருக்கு கோரிக்கைன்னு எதுவும் இல்லை. அவர் என்ன செய்யணும், எல்லாருக்கும் என்ன செய்யணுங்கிறது அவருக்கே தெரியும். அதனால் அவர் எல்லாம் நல்லது பண்ணுவார். தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும். சூப்பர் சார். நிகழ்ச்சி முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பரிசு இருக்குது. ராம்ராஜ் காட்டன் வழங்கும் ஒரு பரிசு பொருள், ஒரு வேஷ்டி சட்டை இருக்குது. தேங்க்யூ வெரி மச். ராமராஜ் உங்களோட வேஷ்டி கடி பார்த்தது இல்லை, அடிக்கடி பார்த்துருக்கேன். ஃபுல்லாக பேண்ட் ஷர்ட், இன்ஷர்ட் தான். என் பிறந்த நாளைக்கு மட்டும்தான் நான் வேஷ்டி கட்டுவேன். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். கரெக்டாக சார்பாக என்னோட சார், நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம்.
விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லும்போது உங்களுக்கு சேர்த்து நாங்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கலாட்டா நேயர்களுக்கும் கலாட்டா ஸ்டாஃப் எல்லாருக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். ராம்ராஜ் காட்டன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா பிரசன்ஸ் சி ஜோசப் விஜய் ஒரு பேரே வரலாறு. ஸ்பெஷல் டைட்டில் ஸ்பான்சர் மேக்ஸ் கோல்ட். கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. A special birthday celebration. Powered by டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். பூர்விகா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெக் அண்ட் அப்ளையன்ஸ் ஆம்னி சேனல் ரீட்டைலர். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு.